சார்ல்ஸ் பிளம் அப்படின்னு ஒரு போர் விமானி, அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்ததுல, அப்போ அவர் வந்து ஒரு போர் விமானத்தை ஓட்டுன ஒரு பைலட். அவர் ரொம்ப திறமையானவர். அந்த போர் விமானத்தில் அவர் கலந்துட்டு அவங்க மேலெல்லாம் குண்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து இவரை சுட்டுறாங்க, இந்த விமானத்தை சுட்டுறாங்க. உடனே இவர் வந்து பேராசூட்டில் குதிச்சு வியட்நாம்லேயே குதிச்சிடுறாரு. அவரை தூக்கி ஒரு 4 வருஷம் அவங்க ஜெயிலில் வச்சு அப்புறம் இந்த அரசாங்கம் மீட்டு வெளியில் வந்து இவருக்கு நிறைய பேர், புகழ், விருது எல்லாம் கிடச்சிருக்கு. அவ்வளோ பிரபலமான ஒரு மனிதர். அவர் எழுதின கட்டுரை இவர் படிக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இவர் தான் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா சிறந்த போர் விமானி, எதிர் அணியில் மாட்டினா கூட தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக இருக்கிறார். உணவகத்தில் உட்காந்து ஒரு மனைவியோட சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. தூரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன், அவர் யாருன்னே தெரில, ரொம்ப சாதாரணமான ஒரு எளிய மனிதன். இவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி வந்து, சார் நீங்கள் பிளம் தானே அப்படிங்கிறார். ஆமாம், நீங்கள் இந்த அமெரிக்க வியட்நாம் போரில் நீங்கள் தானே விமானம் ஓட்டினீங்க? ஆமாம்மா, நான் தான் விமானம் ஓட்டினேன். இந்த பைலட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ கூட விமானத்தில் போகும்போது பார்ப்பீங்க, அந்த உள்ள வேலையை பூரா மற்றவங்க செய்வாங்க. ஒரு விமானத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அந்த எரிபொருள் நிரப்புறதுலேருந்து, இந்த பேராசூட் எடுத்து வைக்கிறதுலேருந்து, அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, அது நல்லா ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுலேருந்து ஒரு 10-20 பேராவது அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் கடைசி அந்த பைலட் எப்படி வருவார், கையில் வந்து ஒரு ஸ்டார்பக்ஸில் ஒரு சாக்லேட் காஃபியை வச்சுக்கிட்டு ஜல்லுன்னு வந்து ஏறி உட்காந்துருவார். இதுதான் அவருடைய வேலை. இந்த கால சூழ்நிலையை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த அவங்க உள்ளே போனோடனே அந்த ரூமுக்கு வெளியில் அந்த கதவுல என்ன எழுதியிருப்பாங்க, உள்ளே வராதேன்னு எழுதியிருப்பாங்க. அதர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அவங்க கதவுல உள்ளே வராதே அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அப்போ ஆனால் அந்த பைலட்டுக்கு அவங்க பார்க்குற வேலைகளை பற்றியெல்லாம் தெரியாது, அவருக்கு ஓட்ட தெரியும், அவ்வளோதான். இந்த எளிய மனிதர் வந்து கேட்குறாரு, நீங்கள் தானே அந்த வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டீங்க, அந்த சிறைச்சாலையிலலாம் இருந்து அப்புறம் அரசாங்கம்லாம் உங்களை மீட்டுட்டு வந்துச்சு? ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்னை அவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் யார்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், சார் நான் தான் சார் அன்னைக்கு உங்களை பேராசூட்டை மடித்து வச்சேன் உங்கள் சீட்டு கீழே. அவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே அவர் அதிர்ந்து போய் அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டாராம். ஏன்னா அந்த பேராசூட் மட்டும் அவர் கரெக்டாக எடுத்து வைக்கலைன்னா இவர் அப்படியே மேலேருந்து விழுந்து செத்து போயிருப்பார். ஆனால் அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக, யாருக்கும் அந்த வேலையை செய்கிறோம், இதை எடுப்பாங்களே, பெரும்பாலும் பேராசூட்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, போனால் திரும்பி பத்திரமா வரப்போகிறாங்க, எந்த ஆபத்தும் வராதுன்னு நினச்சிட்டு இவர் கோணமானலாம் வச்சுருந்தாருன்னு வைங்க, என்ன ஆகும்? ஆனால் அவர் வேலையை அவர் ஒழுங்காக, யார் வந்து உட்காருவாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது, ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த சின்ன வேலையை செய்ததால் தான் இன்னைக்கு பேரும் புகழோடும் நாம் உயிரோடு நிற்கிறோம் என்பதை நினச்ச உடனே அவருடைய அதிர்ச்சி ஆயிட்டாராம். இதை அவர் எழுதிட்டு சொன்னார், எனக்கு வாரியார் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது, இந்த உலகத்தில் சிறியவர் பெரியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. நீங்கள் உயர்ந்தவராக இருந்தால் கூட ஒரு எளிய மனிதருடைய ஒரு சேவை உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம கண்ணுக்கே தெரியாது அவங்க அந்த சேவையை நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சேவையை அவங்க நமக்கு செய்யலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம வாழ்க்கை பாதையில் இப்படி எத்தனை மனிதர்களை கடந்து வரும். எனக்கு வந்து தலைப்பு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு தனபால் சார் ஃபோனில் கேட்டார். என்ன தலைப்பு சார் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, புத்தகம் வர்ற மாதிரியான ஒரு தலைப்பு கொடுங்க, புத்தக திருவிழாவில் பேசுகிறதுனால அப்படின்னார். டக்குன்னு தோணுச்சு, ஒரு நூல் 1000 வாசல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு தோணுச்சு. இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு நூல் 1000 வாசல்கள். நம்ம பருத்தியில் செய்யக்கூடிய ஒரு நூல் 1000 ஆடைகளை தைக்கும். காகிதத்தில் செய்யக்கூடிய ஒரு நூல் 1000 வாசல்களை திறக்கும் என்பதால் இந்த தலைப்பை நான் ரொம்ப விரும்பி கொடுத்தேன். இதை சொன்ன உடனே கைத்தட்டுவீங்கன்னு கூட நான் எதிர்பார்த்தேன். இல்லை, இருக்கிற கூட்டம் நல்ல உற்சாகமாக இருந்து நீங்கள் கேட்குறத வச்சு என்னுடைய பேச்சை நான் அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் ஒரு உற்சாகமான ஆதரவையும் வெற்றியையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு புத்தகம் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் நம்மை என்ன செய்யும்? புத்தகம் நம்மை என்ன செய்யும்? நமக்கு அதுதானங்க வேணும். ஒரு மனிதனாக பிறந்தவன் மற்ற விலங்குகளிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எண்ணம், சிந்தனை, பகுத்து அறிகிற ஆற்றல் தான் அதுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம். அப்போ புத்தகம் நம்ம என்ன செய்கிறது என்றால் என்ன செய்கிறது. மேலே இன்னைக்கு எவ்வளவு புத்தகங்கள் இருந்தது. நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எத்தனை புத்தகம் வாங்கினீங்க? ஒரு புத்தகம் வாங்கினவங்க கை தூக்குங்களேன். ஒரு புத்தகம் வாங்கியிருக்கிறீங்க. 2 புத்தகம் வாங்கினவங்க, 2க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வாங்கினவங்க, அப்பா சூப்பருங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் கூட ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க இருப்பாங்களான்னு நினச்சா எல்லாருமே 2 புத்தகத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறீங்க. உண்மையிலே இன்றைக்கி வாங்கிட்டு போன புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நேரம் கிடைக்கும் போது இதுக்குன்னே ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி படிக்க உட்காருங்க.
புத்தகம் படிக்கிறதுக்கு எது நல்ல நேரம்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்து படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் நல்ல நேரம். அப்படி வச்சுக்கலாமா? இல்லை மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயிலில் படித்தாதான் புத்தகத்தில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை அந்தி நேரம் தென்றல் காற்றில் உட்காந்து படிக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை நடுராத்திரி 12 மணிக்கு பேயோட பேயா சேர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. புத்தகத்தை படிக்கிறதுக்கு எது நல்ல நேரம் என்றால், இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதே நம் வாழ்வில் நல்ல நேரம் தொடங்கி விடுகிறது. அதனால் புத்தகத்தை படிக்கிறதுக்கு இந்த நேரம் தான், நாளைக்கு படிப்போம் அப்புறம் படிப்போம் அப்படின்னு ஒதுக்கவே செய்யாதீங்க. டக்குன்னு நேரம் கிடைக்கும் போது புத்தகத்தை எடுத்து, இன்றைக்கி வாங்கின புத்தகத்தில் அழகாக உங்கள் பேர் எழுதி, இன்றைக்கி தேதி எழுதி, கோவை புத்தக திருவிழா அப்படின்னு அழகாக எழுதி அதில் படிக்க ஆரம்பிங்க. கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. பிடித்த விஷயங்களை அப்படியே கோடிட்டு கொண்டே வாருங்கள். உணவு திருவிழாவுக்கு ஜனங்கள் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க, ஏதோ சாப்பாடையே பார்க்காத மாதிரி போகிறோம். பொருட்காட்சி போட்டாலும் அப்படி தான், வீட்டில் 1000 பொருள் வாங்கி வாங்கி குமிச்சிட்டே இருக்கிறோம். அமேசான்லேயும் வாங்கி குமிச்சிட்டே இருக்கிறோம். ஆனாலும் பொருட்காட்சி போனால் அது ஒரு ரவுண்டு, இது வேணும் அது வேண்டாம் எல்லாத்தையும் வாங்கி போடுறோம். கண்காட்சி போனாலும் அதே மாதிரி. ஆனால் புத்தக திருவிழான்னு வந்தால் அந்த அளவுக்கு கூட்டம் ஏன் முண்டி அடிச்சுக்கிட்டு வர மாட்டேங்குது? எப்பயுமே நல்ல விஷயங்களுக்கு கூட்டம் குறைவாகத்தான் வரும் என்பதை காலகாலமாக மக்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் புத்தகங்களையும் ஒரு கோவிலுக்கு சமமாக நேசித்து ஒரு கூட்டமாக வரக்கூடிய ஒரு பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏற்படுத்தி தரணும். ஏன்னா கோவிலில் கூட நம்ம சாமி கும்பிடும்போது எப்படி கும்பிடுவோம்? கண்ணை மூடி கும்பிடுவோம். ஒரு பக்தி என்பது நம் கண்களை மூட வைக்கிறது. ஆனால் புத்தகம் என்பது மூடி இருக்கிற நம் கண்களை திறக்க வைக்கிறது. அதனால் புத்தகம் எல்லாவற்றையும் தாண்டி மிக உன்னதமானது, மிக சிறப்பானது. அதனால் புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். புத்தகம் நிறைய வாசிக்கிறவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவோம் தெரியுமா? ஒரு பட்ட பேர் சொல்லுவான், அவனா புத்தகம் படிச்சுட்டே இருப்பான், புத்தக புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புத்தக புழுன்னு சொல்கிறாங்க? ஒரு புத்தக சிங்கம், ஒரு புத்தக புலி, ஒரு புத்தக புறா, ஒரு புத்தக தேவாங்கு அப்படின்னா சொல்லல. ஏன் புத்தக புழுன்னு அப்படி ஒரு சின்ன ஒரு உயிரினத்தை வந்து புத்தகம் அதிகம் படிக்கிறவங்களுக்கு வச்சுருக்கிறாங்க? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? இந்த புத்தக புழு இருக்கு இல்லையா, நீங்கள் புத்தக புழுவாக மாறி ஒரு புத்தகத்துக்குள்ளே இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த புத்தகமே ஒரு கூடாக மாறி ஒரு சில நாட்களில் உங்களை வண்ணத்து பூச்சியாக மாற்றி இந்த வானத்தையே சுற்றி சிறகடிக்க வைக்கிறது. இந்த புத்தக புழுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்கள். அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் என்னவா மாறுறீங்க? புத்தக புழுவாக மாறிடுறீங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சி திரிஞ்சு படித்து நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சியாக அடுத்த வருஷம் பார்க்கும்போது ரொம்ப இந்த உலகமே எனக்கு தான் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான பட்டாம்பூச்சியாக நீங்கள் மாற வேண்டும். எப்பவுமே இந்த விலங்குகளை சொல்லும்போது ஒரு குழப்பம் வரும் தெரியுமா? யாராவது ஒருத்தனை பார்த்து நீ ஒரு எருமை மாடு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுவாங்க. அன்னே நீங்கள் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. அதனால் விலங்குகள்லையே ஒன்றுக்கு சந்தோஷப்படுறோம், ஒன்றுக்கு கோவப்படுறோம். அந்த அளவுக்கு இருக்கிற நேரத்தில் நாம் எல்லாருமே புத்தக புழுவாக மாறுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த புத்தகம் பற்றி ஒரு அழகான ஒரு வாசகம் வாசித்தேன். புத்தகத்தின் மேல் இருந்த தூசியை அகற்றினேன். புத்தகம் மேலே ஈஸியாக தூசி படிஞ்சிடும் தெரியுமா? எழுதுறாங்க, புத்தகம் மேல் இருந்த தூசியை அகற்றினேன், எனக்குள் இருந்த தூசி அகன்றது. புத்தகம் என்ன செய்யும் என்றால், நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எல்லாமே அப்படியே வெளியில் போய் ரொம்ப பியூராக, ரொம்ப பரிசுத்தமாக, ரொம்ப புனிதமான ஒரு மனசு நமக்கு கிடைக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தூசுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு சரியான சோப்பு எதுனா அந்த புத்தகம் தான். நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, துணிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒட்டடை அடிக்கிறதுக்கு என்னென்னமோ கருவிகள் வாங்கி வச்சுருக்கிறோம், பொருட்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் மனதை ஒட்டடை அடிப்பதற்கு, மனதை சுத்தம் செய்வதற்கு, மனதின் அழுக்கை நீக்குவதற்கு என்ன பொருள் விற்கிறது? அதை விற்கிற இடம் தான் புத்தக திருவிழா. நீங்கள் கொடுக்குற 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்பது நம் மனசுக்குள் நுழைந்து நம் இதயத்தை சுத்திகரிக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், புத்தகத்துக்கு செலவழிக்கிற பணத்தை நம்ம செலவாக நினைக்க மாட்டோம். அது உன்னதமான அழியாத முதலீடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த தலைமுறைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதுல நம்ம நிறைய ஆர்வம் காமிக்கணும். ஒரு பர்த்டே கிஃப்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அழிகிற பொருட்களை வாங்கி கொடுக்காம புத்தகங்கள் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் எதாவது வாங்கி கொடுக்க போகிறேன்னா புத்தகம் வாங்கி கொடு. அந்த புத்தகம் தான் காலம் காலமாக நிலைத்து நிற்கும் என்பதை நாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வாசிப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? நம்ம அதை பற்றி தானே பேச வந்துடுவோம். இந்த வாசிப்பு, இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் என்றால், எந்த கடினமான சூழ்நிலையும் கூட
நகைச்சுவையாக மாற்ற கற்றுக் கொடுக்கும். நம்ம சில நேரம் அப்படி இறுக்கமாக இருப்போம் தெரியுமா, யார் என்ன சொன்னாலும் அதில் வந்து ஒரு குற்றத்தையும் குறையவும் எரிச்சலையுமே நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நாள் ரொம்ப நெருக்கடியாக போயிட்டே இருக்குது. நாளாக நாளாக யாரை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல் நிறைந்த ஒரு மனிதர்களாக நம்ம மாறிட்டே இருக்கிறோம். ஒரு இயல்பாக சிரிக்கிற முகங்களே நம்ம தொலைச்சிட்டோம் தெரியுமா. நீங்களே பாருங்களேன், கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகம்தானா இது, ஒரு காலத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே, ஒரு காரணமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே, இன்னைக்கு யாராவது ஜோக் சொன்னால் கூட எரிச்சலாக இருக்குது. வேற சொல்லிட்டேல, போயிட்டே இரு, எரிச்சலை கிளப்பாத, கோபத்தை தூண்டுற மாதிரி காமெடி பண்ணாதனே சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மனித மனம் வந்து இறுகி போய் கொண்டு இருக்கிறது. இதை லேசாக்குறத புத்தகம் ரொம்ப அழகாக செய்யும். ஆபிரகாம் லிங்கன் வீட்டுக்கு ஒரு நண்பர் திடீர்னு வந்திருக்கிறார். சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுனால அவர் வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரம் அவர் வீட்டுக்கு வெளியிலேயே காத்துட்டே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சுவரில் ரொம்ப எரிச்சலாகி காண்டாகி கழுதை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நேரம் கழித்து லிங்கன் வந்து பார்க்குறாரு, கழுதைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, ஆளை காணும். ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு இது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவருடைய நண்பர்களில் ஒருத்தர் தான். மறுநாள் அவரை தேடி போய், நேற்று வீட்டுக்கு வந்திருந்தீங்க போல், வீட்டில் ஒரு வேலையாக போயிருந்தேன், நேற்று நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா, உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு இருந்தீங்க பாருங்கள், நீங்கள் உங்கள் பேரை எழுத போய் எனக்கு தெரிஞ்ச போச்சு, இல்லைன்னா உங்களை கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இவர் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கழுதைன்னு எழுதி வச்சுட்டு போனார். இப்போ நம்ம வீட்டில் அப்படி எழுதி வச்சா நம்ம எவ்வளோ எரிச்சல் ஆகும். ஆனால் அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஈஸியாக உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு போனீங்க, அதனால் கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லாத்தையுமே கோபமாகவே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சில சூழ்நிலை அப்படியே போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். மகாத்மா காந்தியை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் கப்பலில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 பக்கம் அவரை திட்டி 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 எழுதி ஒரு குண்டூசியை வச்சு மாட்டி கையில் கொடுத்துட்டார். அவங்கள பற்றி தான் எழுதியிருக்கேன் படிங்க அப்படின்னு. அப்படியே வாங்கி பார்த்தா அவ்வளோ திட்டியிருக்கிறாரு. இவர் அப்படியே பெரட்டி பார்த்துட்டு குண்டூசி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பேப்பரை இவர் கையில் கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன், உனக்கு தேவையானதை உனக்கே தந்துட்டேன், வச்சுக்கோ அப்படின்ட்டார். ஒரு சூழ்நிலைகளை எவ்வளோ பெரிய, இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியுதா, ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இத்தனை ஜனங்களை ஒருங்கிணைக்கணும்னா, லிங்கன் மாதிரி ஒருத்தர் அவ்வளவு தடைகளை தாண்டணும்னா சீரியஸாக இருந்தாலும் முடியாது. எல்லாத்தையும் இலகுவாக கடக்க பழகி கொண்டவர்களால் மட்டும்தான் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அவ்வளவு அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். புத்தகம் என்ன கற்றுத்தரும் என்றால் இது மாதிரியான புத்திசாலித்தனத்தை நமக்கு கற்றுத்தரும். நாளைக்கு யாராவது நம்மளை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் ஏதாவது செய்தால் நம்ம யோசிப்போம்ல, இந்த இடத்துல காந்தியா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், லிங்கனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், நாம் அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனையை அது நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லையா. ஒரு காலத்தில் நினைவாற்றல் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ பெரியவங்களுக்கே தெரியும், ஒரு 50-100 பேருடைய மொபைல் ஃபோன் அவ்வளோ ஞாபகத்தில் இருந்திருப்பீங்கன்னு ஒரு காலத்தில். அட்ரஸ் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, பின்கோடு எல்லா ஊருக்கும் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு 8th படிக்கிற பையன்ட்ட 8x9 என்னன்னு கேளுங்க, படக்குன்னு கால்குலேட்டர் தான் எடுக்கிறான். உங்கள் மொபைலை கொடுங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு அந்த வாய்ப்பாடுங்கிறது அவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மொபைல் ஃபோன் பயன்பாடு வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம மறக்கிறோம். பின் நம்பரை கூட இதில் தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடியே பின் நம்பர் எழுதியிருக்காங்க. அதை திருடுறவர் ரொம்ப ஈஸியாக அவரே போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகணும். என்ன ஒரு மனசு பாருங்கள், அந்த மனசு தான் கடவுளுங்கிற மாதிரி நம்ம நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மன்னருடைய அவையில் மாம்பழ கவிச்சிங்க நாவலர், மாம்பழ கவிராய நாவலர் அப்படின்னு ஒரு பெரிய புலவர். ஆனால் கண் பார்வை அந்த மனிதருக்கு கிடையாது. யாராவது ஒரு பாடலை சொன்னாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை கேட்டாலே திரும்ப சொல்லிடுவார். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம எழுதுனதே நம்மளால் சொல்ல முடியல, ஆனால் அவர் யார் சொன்னாலும் ஒரு தடவை கேட்டால் அதை அப்படியே திருப்பி சொல்லிடுவார். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், எந்த ஒரு பாடலையும் 2 தடவை கேட்டால் உடனே திருப்பி சொல்லிடுவார். அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார், இன்னொரு சீடர், எந்த ஒரு பாடலையும் 3 தடவை கேட்டார்னா அப்படியே சொல்லிடுவார். இப்படி ஒரு கல்வி அறிவார்ந்த ஒரு படை அவங்க 3 பேர் அரசனுடைய அவையில் இருக்கிறாங்க. ஒரு புது புலவர் அந்த அரசவைக்கு வர்றாரு. அரசே, உங்களை நான் போற்றி 100 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், இது மாதிரி யாரும் எழுதியிருக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு சிறந்த பாடல்கள் எழுதியிருக்கிறேன். சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு அரசர். ஆனால் இவரை பார்க்குறார், இந்த கவிச்சிங்கராயர் கண் பார்வை இல்லாதவர். இந்த புலவருக்கு அது கொஞ்சம் இளக்காரமாக இருக்குது. இல்லை, உங்கள் அவை களங்கமாக இருக்கிறதே,
இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி உட்காந்துருக்கிறாருங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே அரசர் அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடுங்க அப்படின்ட்டார். இப்போ இந்த மாம்பழ கவிச்சிங்கராயருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. இன்னும் நம்மளுடைய அறிவை பார்க்காமல் குறைபாடை மட்டும் இவன் பார்க்குறானே, இவன் எப்படி ஒரு நல்ல புலவனாக இருக்க முடியும், இவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் 100 பாட்டு ஒப்பிக்கிறார். கையில் ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வந்து 100 பாட்டு ஒப்பிக்கிறார். ஒப்பிச்சு முடித்தோடனே இவர் சொல்கிறார், அரசே இது இவர் பாட்டு கிடையாது, இவர் பொய் சொல்கிறாரு, அத்தனையும் என்னோட பாட்டு அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, அதை எப்படி சொல்வீங்க, ஏங்க அது என்னோட பாட்டுங்க, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு 100 பாட்டையும் சொல்லியிருக்காரு. அந்த புலவர் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாரு. இல்லைங்க இது ஏன் பாட்டு, நீங்கள் வேணா என் சீடன்ட்ட கேளுங்கடா, இது ஏன் பாட்டு தானடா, நீ சொல்லுடா அப்படின்னு. அவர் தான் 2 தடவை கேட்டால் சொல்லிடுவார். அவர் பட 100 பாட்டையும் சொன்னார். அப்படியே புலவர் உருள்றாரு, என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, என்னாலையும் இதை சொல்ல முடியாதுங்க, இது ஏன் பாட்டு தாங்கங்கிறார். ஏங்க வேணா அந்த சீடன்ட்ட கேளுங்க, டேய் நீ சொல்லுடா இது ஏன் பாட்டு தானே. அவன் 3 தடவை கேட்டால் சொல்லிடுவானே. அவன் கட 100 தடவை சொன்ன உடனே அந்த புலவர் அப்படி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அரசு இது நான் எழுதின பாட்டு தான், இது என்னோட பாட்டு தான், எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த கவிச்சிங்கராயர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது உன்னுடைய பாட்டு தான், ஒரு தடவை கேட்ட உடனே எனக்கு மனப்பாடம் ஆயிரும், 2 தடவை கேட்ட உடனே இவருக்கு, 3 தடவை கேட்ட உடனே அவருக்கு ஆயிடும். ஆனால் புலவனுக்கு கர்வம் இருக்கலாம், ஆனால் இன்னொருவர் குறித்த அலட்சியம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னார். அரசர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், இப்படி ஒரு நினைவாற்றல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது, ஒரு தடவை கேட்ட உடனே 100 பாட்டை சொல்றதெல்லாம் ரொம்ப அசாத்தியம்ல, எப்படி முடிஞ்சது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய குறைதான் காரணம், கண்கள் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு எனக்கு நிறைவாற்றல் இருந்திருக்காது. ஏன் தெரியுமா, பார்வை தான் உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய மூளையில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும் கண்கள் வழியாக வெளியே போய்விடுகிறது, எனக்கு கண்கள் இல்லாத காரணத்தினால் அது அப்படியே மனதில் தங்கி விடுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கண்கள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. பிள்ளைகளை படிக்க உட்கார வைக்கும்போது அவங்க கண்கள் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், புத்தகத்தை தவிர எல்லாத்தையும் பார்க்கும். மொபைல் கொடுங்க, மொபைலில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கும். இந்த கண்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால தான் நம்ம பெரியவங்க எதையாவது யோசிக்கும் போது கொஞ்சம் கண்ணை மூடி யோசி, அந்த பொருளை எங்கே வச்ச, கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, மறந்தது ஞாபகத்துக்கு வந்துடும், கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள், எல்லாமே உங்களுக்குள்ள நிலைத்து நிற்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது. கண்களின் வழியாக எல்லா கருத்தும் போய்விடக்கூடாது, அது இதயத்தின் ஆழத்தில் அமர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் போகிற போக்கில் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு புத்தகமும் இது மாதிரி நமக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு புத்தகம் என்ன கற்றுக் கொடுக்கும், இது கூட பெரிய கதை. சின்ன ஹைக்கூ, ஒரு வரி ஹைக்கூல ஒரு பெரிய சிந்தனையை அது நமக்கு தரும். எல்சி பாண்டின்னு ஒருத்தர், இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அவர் சின்ன கவிதை எழுதியிருக்கிறார், ஒரு ஹைக்கூ. கண்ணீர் அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இறந்தவர் சிரிக்கிறார். என்னங்க அவர், கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இறந்தவர் சிரிக்கிறார், அவ்வளோதான். ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய சிந்தனையை, தத்துவத்தை அவருக்கு நமக்கு தர்றார். நீங்கள் பொதுவாக கவனிச்சிருக்கிறீங்களா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்ல இறந்தவராக இருக்கலாம், ஒரு பெரிய சிரமப்பட்டு இறந்தவராக இருக்கலாம், ஆனால் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் நம்ம என்ன ஃபோட்டோ கொடுப்போம், அவர் அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மன சூழல் என்ன யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? அவர் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, கடைசியாக அவர் சிரிச்சுக்கிறட்டுமே அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். அவரை பார்க்கும் போதெல்லாம், இந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் சிரித்து கொண்டே இருந்தார்னு நம்ம மனசுக்கு அது ஒரு ஆறுதலாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு போவதே ஒரு விடுதலை தானே, அதனால கூட அவர் சிரித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு வரி கவிதைக்கு பின்னால் ஒரு உலகத்தின் மாபெரும் தேடலும் தத்துவமும் ஒரு விடையும் நமக்கு கிடைக்கிறது என்றால், ஒரு புத்தகம் என்ன தரும் என்றால், ஒரு சின்ன வரியின் மூலமாக பெரிய வாழ்க்கையையே நமக்கு கற்றுத்தரும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அது மாதிரி அந்த இறப்பு அப்படிங்கிறத வச்சு கலை, இலக்கியம் எல்லாமே நமக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. கலைனா சினிமா கூட நமக்கு கலை தானே. இப்போ பாக்யராஜ் டைரக்டர், மிகச்சிறந்த ரைட்டர், தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ரைட்டர்னா அது திரு பாக்யராஜ் அவர்கள் தான். பாரதி ராஜா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார், என்கிட்ட இருந்த ஒரே ரைட்டர்னா பாக்யராஜ் தான் அப்படின்னு. அவருடைய திரைப்படத்தில் ஒரு படத்தில் அவர் டீச்சராக இருப்பார். அது முந்தானே முடிச்சா இல்லை அவருடைய முதல் படமானு எனக்கு தெரியல. முதல் படத்துலேயும் அவர் டீச்சராக தான் இருப்பார். ஒரு காட்சி வரும், ஒரு மாணவன் மட்டும் டெய்லி லேட்டாக வருவான், டெய்லி லேட்டாக வருவான், அடி வாங்குவான். ஒரே ஏன்டா எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர்றேன்னு அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாள் சீக்கிரம் வந்துடுவான். அவர் சொல்லுவார், இன்னைக்கு மழை வரப்போகுது,
இவன் சீக்கிரம் வேற வந்துட்டான், சந்தோஷம். உடனே பிள்ளைகள்லாம் சிரிப்பாங்க. உடனே அவன் டக்குன்னு கோவமாக சொல்லுவான், இனிமேல் நான் என்றைக்குமே லேட்டாக வரமாட்டேன், தினமும் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிமா. ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறதுக்கு என்ன என்ன காரணம் அப்படிம்பார். எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, எங்கள் அம்மா வயலுக்கு போயிடும், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாரு, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வருவேன், அதனால தான் லேட் ஆகும். இப்போ எங்கள் அப்பா செத்து போயிட்டார், இனிமேல் நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிமா. அப்படியே பாக்யராஜ் சார் அப்படி கண்ணாடியை கழட்டிட்டு அப்படி துடைக்கிற மாதிரி அந்த காட்சி இருக்கும். ஒரு ஆசிரியர் குழந்தைகளுடைய பாடங்களை கற்று வைத்திருக்கிறார், ஆனால் அந்த குழந்தைகளின் இதயங்களை கற்று வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சி நமக்கு காட்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உலகம் தானங்க. ஒரு புத்தகம் என்ன சொல்லித்தரும் தெரியுமா? ஒரு ஆசிரியருக்கே பாடம் சொல்லித்தரும். ஒரு புத்தகம், ஒரு காட்சி, ஒரு கலை ஆசிரியர்களுக்கே பாடம் கற்றுத்தரும். போர்பந்தரில் ஒரு தடவை மகாத்மா காந்தி அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறார், அவர் இருந்த பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கிறார். ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் சொல்கிறார், நான் தான் ஆங்கில ஆசிரியர், நான் எல்லாருக்கும் ஆங்கிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன் இங்கே அப்படின்ற. அறிவியல் ஆசிரியர் வந்து, நான் தான் சயின்ஸ் டீச்சர், நான் இங்கே சயின்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பாடங்களை சொல்லி, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ காந்தி திரும்பி பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் ஆங்கிலத்தை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அறிவியலை கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் கணக்கை பார்த்துக்கிறீங்க, இங்கே உள்ள குழந்தைகளை யாரை தான் கவனிச்சுக்கிறீங்க? எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்கள். பாடத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, குழந்தைகளை யார் கவனிச்சுக்கிட போகிறீங்க? இப்போ குழந்தைகளுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? அதை கவனிப்பது தானே ஒரு ஆசிரியரின் வேலை என்பதை ஆசிரியருக்கே பாடமாக ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. 2015 அமெரிக்காவில் கொலராடோ அப்படின்ற ஒரு பகுதியில் ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு 26 வயது ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்றார். அது ரொம்ப பழங்குடி மக்களும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இனக்குழு வசிக்கிற படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். 3ஆம் வகுப்புக்கு அவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய உலகத்தை அவருக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளாக இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீட்டு பாடம் வித்தியாசமாக கொடுப்போம் அப்படின்னு, என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எழுதிட்டு வாங்க, ஐ விஷ் மை டீச்சர் நியூ திஸ், என்னோட ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்து எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டார். ஒவ்வொரு குழந்தையும் எழுதிட்டு வர்றாங்க. பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தை, எனக்கு அம்மா இல்லை, இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியணும். இன்னொரு பையன் எழுதுறான், எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் தூங்கி விளைஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பேன், இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொருத்தனா சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், எனக்கு வந்து எழுதுறதுக்கு பென்சிலே இல்லை, அதனால தான் நான் ஒரு சின்ன பென்சிலை கொண்டு வருவேன், ஆனால் அதை சொல்லியே என்னைய கேலி பண்ணுவாங்க, எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் ஒருவேளை எனக்கு பென்சில் வாங்கி தந்திருக்கலாம். இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனப்பிரச்சனையை எழுதுறாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு. அவங்க கடிதத்தெல்லாம் என்ன பண்ணார், இந்த எக்ஸ்ன்னு ஒரு வலைத்தளம் இருக்கு இல்லையா, அதில் போட ஆரம்பித்தார். எங்கள் மாணவர்களுடைய கருத்து அப்படின்னு ஒன்றா போட ஆரம்பித்தார். இதை படிக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த எழுதுகோள் இல்லைன்னு சொன்னோடனே அந்த குழந்தைக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க. சில பிள்ளைகள் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு மாணவன் எழுதுனான், எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்னுடைய ஆசையை எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க அப்பா செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவரை வந்து நாடு கடத்தியிருக்காங்க. நாடு கடத்தின விஷயத்தை ஒரு எக்ஸ் தளத்தில் போட்ட உடனே மெக்சிகோவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. உடனே அரசாங்கம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து நாடு கடத்தப்பட்ட அவங்க அப்பாவை மீட்டெடுத்து அந்த குழந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய வேலை! இது எல்லாத்தையுமே அவர் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஒரு புத்தகம் ஆசிரியருக்கு பாடமாக இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கும் என்பதை ஒரு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் புத்தகத்தை புரட்டும் போது அதற்குள்ளே இருக்கிற உலகம் நமக்கு காட்டுகிற காட்சிகள் ரொம்ப ஆச்சரியமானவை. நம்ம வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் நம்முடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி புத்தகம் வந்து விசித்திரமான 2 சூழலை நம்ம கையில் கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். இப்போ சிவாஜின்னு ஒரு படம் ரஜினி சார் நடித்தார்ல, அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும், இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாணயத்தை சுண்டி விட்டு, பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்க பாதை அப்படிம்பார். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தீர்மானிக்க முடியுமா எல்லா விஷயத்தையும்?
ஒரு நாணயத்தை சுண்டி போட்டு இப்படி இருந்தால் இப்படி போயிடுவோம், இப்படி இருந்தால் இப்படி போயிடுவோம் அப்படின்லாம் தீர்மானிக்க முடியாது. ஒரு 2 பெண்களுடைய ஜாதகம் வருதுன்னா நம்ம சுண்டி போட்டெல்லாம் தீர்மானிக்க முடியாது. பொதுவாக 2 பெண்களோட ஜாதகமே வராது, ஒரு பொண்ணுமே கிடைக்காது. ஏன்னா காலம் அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா நாணயத்தை சுண்டி போட்டு நம்ம தேர்வு செய்ய முடியாது. ஆனால் புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த புத்தகம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டும். ஒரு 2 சூழல், 2 தவளை என்ன ஆயிடுச்சு, குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தது. ஒரு தயிர் பானைக்குள்ளே விழுந்துருச்சு, 2 தவளையுமே விழுந்துருச்சு. ஒரு தவளை முடிவு பண்ணிருச்சு, இவ்வளோ பெரிய தயிர் பானைக்குள்ளே விழுந்துட்டோம், எங்கேயும் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, குதிச்சு மேலேயும் போக முடியாது, நம்ம சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்மளுக்கு இங்கே ஜல சமாதி தான் அப்படின்ட்டு கம்முன்னு இருந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே முங்கி 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 செத்து போச்சு. ஆனால் இன்னொரு தவளை யோசிச்சது, இப்படி முங்கி சாகிறத விட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், முயற்சி தோற்று போச்சுன்னா செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்கு. அதால் முடிஞ்ச அளவு அந்த பானையிலேருந்து தை தை தைன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கு. நேரம் ஆக ஆக என்ன ஆகுது, அந்த தயிர்ப்பானை கலங்கி கலங்கி வெண்ணெய் திரண்டு மேலே வருது. இந்த திரண்ட வெண்ணெய்க்கு மேலே ஏறி நின்று குதிச்சு வெளியில் போய் அந்த தவளை தப்பித்து விட்டது. ஒரே சூழல், ஆனால் 2 வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எப்படி வாழ போகிறோம்? வந்திருக்கிற சூழலில் ஏறி மிதித்து மேலே போக போகிறோமா, அந்த சூழலுக்குள்ளே மூழ்கி அப்படியே நம்ம காணாமல் போக போகிறோமா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 அண்ணன் தம்பி. இந்த அண்ணன் என்ன பண்ணுறான், நல்லா படித்து கஷ்டப்பட்டு, ஏழை குடும்பம் தான், அப்பா இல்லை, கஷ்டப்பட்டு படித்து கடின உழைப்பால் நல்ல லெவலுக்கு வந்துடுறான். அவரோட தம்பி, கூட பிறந்த தம்பி, 2 வயசுக்கு இளையவன், எந்நேரமும் குடிதான், குடிச்சு 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 குடிக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தொலைச்சிடறான். அண்ணன்ட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா நீ இப்படி உழைச்சி கடினமாக முயற்சி பண்ணி வெளியில் வந்த? அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா ஒரு குடிகாரர் சார், சின்ன வயசுலேருந்து அவரை குடிச்ச பார்த்து பார்த்து நாம் இந்த மாதிரி வந்துடவே கூடாது, நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எங்கள் அப்பாவை பார்த்து 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 நான் நல்லபடியாக வந்துட்டேன், வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். தம்பிகிட்ட கேட்குறாங்க, நீ ஏன்ப்பா இப்படி குடிகாரனாங்க? எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், அவருக்கு பிறந்த நான் எப்படி இருப்பேன், அவர் குடிச்சிட்டு வந்ததை பார்த்து 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 நானும் குடிகாரன் ஆகிட்டேன். ஒரே சூழல், 2 பேருக்கு வைத்திருக்கிறது. ஆனால் ஒருவர் அவரை பார்த்து நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார், இன்னொருத்தர் அவரை போலவே வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இப்படி 2 பாதைகள் இருக்கும். நம்ம ஒன்று சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறது, இல்லைன்னா துயரப்பட்டுக்கிட்டே வாழ்கிறது. இந்த 2 வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் துயரம் இருக்கிறது. இதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம். 2 வழி இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சகஜங்க மனித வாழ்க்கையில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம். இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு வாழலாம். 2ல் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நம்முடைய அறிவு சார்ந்ததாக இருக்கிறது. இதுக்கு வழியை ஒரு புத்தகம் காட்டுகிறது. பெர்லின் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அதை 2ஆக பிரிஞ்சது ஒரு பிரச்சனையில். மேற்கு பெர்லின், கிழக்கு பெர்லின் 2ஆக பிரிஞ்சது. அதுவே ஒரு சின்ன நாடு தான். அந்த 2 நாடையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சுவர் மாதிரி வச்சுட்டாங்க, நீளமாக ஒரு சுவர் வச்சுட்டாங்க. இந்த மேற்கு பெர்லின்காரங்களுக்கு இந்த கிழக்கு பெர்லின்காரங்களை பிடிக்கல. அவங்க மேலே ஏதாவது கோவத்திலேயே வெறுப்புலேயுமா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி சாக்கடை அள்ளி அந்த சுவத்துக்கு மேலே எறிவாங்க, குப்பையெல்லாம் எடுத்து அந்த சுவத்துக்கு பின்னாடி போடுவாங்க, இந்த வீணாக போன அழுகுன பொருட்களையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுவாங்க. இது டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கிழக்கு பெர்லின் பார்த்தாங்க, இவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், டெய்லி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பதிலடி கொடுக்குறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட அதிகமாக குப்பை அள்ளி கொட்டுவோம், இல்லை அதை விட அதிகமாக அழுக வச்சா அதை அள்ளி போடுவோம், இதானே நம்ம பதிலடி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்ல பழங்கள், அழுகாத பழங்கள், பிஸ்கட், சாக்லேட், நல்ல புத்தகங்கள், நல்ல விளையாட்டு பொருட்கள், நல்ல காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடு தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு ஒரு அட்டையை வச்சாங்க, யார் யார் அவரவரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் மற்றவருக்கு தருவார்கள். முடிஞ்சு. அவங்க ரொம்ப வெட்கப்பட்டு அவங்க ஒரு கார்டு அனுப்பியிருக்காங்க, மன்னிக்கவும், இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதைத்தானே மற்றவங்களுக்கு கொடுப்போம். உங்ககிட்ட அழுகுன பொருட்களும் சாக்கடையும் இருந்தால் நீ அதை தருவாய், எங்களிடம் நல்ல பொருட்கள் தான் இருக்கிறது, நாங்கள் நல்ல பொருட்களையே தருகிறோம் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. இப்போ இதன் மூலமாக ஒரு பிரச்சனையும் நிறைவுக்கு வருகிறது, ஒரு நல்ல நட்புக்கான சூழலும் உருவாகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்களை கோச்சிக்கிட்டீங்க, இல்லை கணவன் மனைவியே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்களேன்,
கணவன் மனைவி சண்டை வருதுன்னு வைங்களேன், மனைவி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஒரு பெண் தந்தை வீட்டில் இளவரசியாக வாழ்கிறாள், கணவன் வீட்டில் வேலைக்காரியாக போகிறாள். இதை பார்த்துட்டிங்கன்னா என்ன தெரியும், 2 பேருக்குள்ள சண்டை. கொஞ்ச நேரம் கழிச்சு கணவனுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க, வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்து கொள்ளக்கூடாத தவறு திருமணம். நிறைய பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ். உண்மையே இல்லைங்களாங்க? ஒருத்தருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா அத்தனை நாள் பழகிய சந்தோஷங்களையும் ஒரு மன மகிழ்ச்சியையும் மறந்துட்டு ஸ்டேட்டஸில் அவ்வளோ கொடூரமாக ஒன்றை தூக்கி வைக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா, அன்றைக்கி ஒரு பொண்ணு 18 வயசு தான், கூட படிக்கிற பிள்ளை கூட சண்டை போல் அவள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறார், நீ என்னை பார்த்தும் பார்க்காதது போல் நடந்து கொண்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீ செத்து போனது போல நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு எழுதியிருக்குது. 18 வயசு பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளோ வன்மமா? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இப்படி வச்சிருக்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு சண்டை, அவன் என்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா, அவள் செத்து போன மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு. அப்போ இவ்வளவு வன்மத்தை இந்த குழந்தைகளுக்குள்ளே எது வளர்த்தது? அவங்க பார்க்குற படங்கள், அவங்க பார்க்குற காட்சிகள், அவங்க பார்க்குற விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல கவிதை, ஒரு நல்ல சிறுகதை, ஒரு நல்ல கட்டுரை இருந்ததுன்னு வைங்க, அவங்க சிந்தனை எவ்வளவு அழகானதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம்ல. இப்போ நம்மளால் முடியாததை இங்கே இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாவாக இந்த கொடிசியா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு சிறந்த வரவேற்பை நம்ம தரணும். எவ்வளவு வேலைகள் இருக்கும்போது இதுக்கு வருஷம் வருஷம் எடுத்து செய்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்கின்ற அக்கறையுள்ள மனிதர்கள் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் மாற மாற அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே குறைஞ்சிக்கிட்டே போகிற நேரத்தில் அந்த எண்ணம் உள்ளவர்களை நாம் கொஞ்சம் கைப்பிடித்து உயர்த்தி கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அடுத்த தலைமுறைக்குள்ள கொஞ்சம் அன்பை செலுத்துவதற்கு நம்ம துணையாக இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், கீழே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, லக்கு, அவனுக்கு என்னப்பா லக்கு வந்துட்டான், அவனுக்கு இந்த அவங்கள தெரியும் அதனால வந்துட்டான், இவங்க இதையெல்லாம் செஞ்சு ஜெயிச்சுட்டாங்க, அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு கடின உழைப்பை நம்ம கண்டுகொள்வதே இல்லைல்ல. இதை எது சொல்லிக் கொடுக்கும் என்றால் புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். ஒரு புத்தகத்தில் தான் நான் படித்தேன், பிக்காசோன்னு ஒரு மிகப்பெரிய ஓவியர் இருக்கிறார், உங்களுக்குலாம் தெரியும் தானே, பிக்காசோ ஓவியர். அவர் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். அவருடைய உறவுக்கார பெண், அந்த பொண்ணு ஒரு இளம் பெண், உங்களுடைய டிராயிங்க்கெலாம் ரொம்ப வேல்யூ உண்டாமே, நிறைய காசு கொடுத்தலாமா ஓவியத்தை வாங்குவாங்க, நிஜமா தானா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குது. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பேப்பரும் பேனாமல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டன்னு 10 செகண்டு தான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அவள் கையில் கொடுத்து, அந்த ஓவிய கண்காட்சியில் போய் கொடு, என் கையெழுத்தையும் போட்டு கொடுக்குறாரு. எவ்வளோ ரூபா சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா $10,000 உடனே வாங்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி, எங்க 10 செகண்ட் நீங்கள் வரைஞ்சதை $10,000 கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கும் சொல்லித்தர்றீங்களா அப்படிங்குது அந்த பிள்ளை. ஏன்னா நம்மளும் 10 செகண்டில் 10 சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு. இன்றைக்கி எந்த குறுகிய காலத்தில் சம்பாதிக்கிறதுக்கு தானே மனிதர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் சில மேடைகளில் கூட சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கண்மாய் மாதிரி இருந்தது, கோலம் மாதிரி, அது பக்கத்தில் நின்று இந்த முகம் பார்ப்போம்ல கண்ணாடி, அதை அப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்கிறார். ரொம்ப நேரம் நிற்கிறார், 2 மணி நேரம் 3 மணி நேரம். நம்மளால் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார், யார் அவன் கிறுக்கை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு பக்கத்தில் போய், சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கார். இல்லைப்பா நான் நூதனமான முறையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறீங்களா? தூண்டில் இல்லை, வலை இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி மீன் பிடிக்கிறீங்க? இல்லை நான் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறேன், இது ஒரு புது டெக்னிக், யாருக்குமே தெரியாது. இந்த முறையில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 7,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னார். 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு? ஆமாம் சார், எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னார். உன்னை இவர் சொன்னார், ஏங்க இவ்வளோ பெரிய வித்தையை அப்படி ஓசியில் கேட்டிங்கன்னா அது பழிக்காது, ஒரு 1000 ரூபா ஃபீஸாக கூட சொல்லித்தரேன் அப்படின்னார். 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதுல என்ன இருக்குது? படக்குன்னு இவர் பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டார். அவர் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு, உங்கள் ஊரில் இதே மாதிரி ஒரு குளம் இருக்கும்ல, அங்கே போய்க்கோ, இதே மாதிரி ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துக்கோ, இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுக்கோ, இந்த சூரிய ஒளி அந்த கண்ணாடியில் பட்டு தெரிச்சு அந்த குளத்தில் பிரதிபலிக்கும், இந்த மீனெல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இங்கிட்டு அங்கிட்டும் ஓடும், அப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம ஈஸியாக பிடிச்சி கூடையில் போட்டுடலாம், இதுதான் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறது அப்படின்னார். இதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா, இந்த முறையில் எப்படியா மீன் பிடிக்க முடியும், அதை விடு, இன்னைக்கு நீ எத்தனை மீன் பிடிச்ச அதை சொல்லு அப்படின்னார். இவர் சொன்னார், உன்னையும் சேர்த்து 7 மீன். என்ன அர்த்தம்? அவர் மீன் பிடிக்கல, மனிதர்களை பிடித்து கொண்டு இருக்கிறார்.
இன்னைக்கு வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நீ என்ன வேணால் செய், என்ன வேலை வேணால் பண்ணு, எப்படி வேணால் குறுக்கு வழியில் போ, ஆனால் பணம் சம்பாதி அப்படின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதுதான் இந்த மாதிரி நூதனமான பிஸ்னஸ் நிறைய வந்துட்டு. இந்த பொண்ணு அதே மாதிரி 10 நொடியில் வரைஞ்சோம்னா $10,000 கிடைக்கும்ல அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தாராளமாக சொல்லித்தர்றேன், ஆனால் நீ கற்றுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். 10 நொடியில் ஒரு ஓவியத்தை வரையலாம், ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு 30 ஆண்டுகள் நீ பொறுமையாக பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா, எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும், எந்த ஒரு உயரத்துக்கு பின்னாலும் ஒரு முயற்சி இருக்கிறது, ஒரு உழைப்பு இருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறைக்கு புரியணும். எடுத்த உடனே பணம் கிடச்சிரும், எடுத்த உடனே மேலே வரணும் அப்படிலாம் சாத்தியமே கிடையாதுங்க. உண்மையான உழைப்பும் கடினமான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மிக உயரத்துக்கு போக முடியும் என்பதை நம்ம அவர்களுக்கு சொல்லித்தரணும். உசேன் போல்ட்டு 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடிடுவார். கண்ணை மூடி கண்ணை திறக்குங்களே, வாமா மின்னல் அப்படின்னு ஒன்று இப்படி வந்துட்டு போகுதில்ல, அது மாதிரி அவர் போயிடுவார். 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடிடுவார். நமக்கு என்ன நினைப்போம், 10 செகண்டில் இருந்தால் 100 மீட்டர் ஓடி எம்புடு காசு சம்பாதிக்கிறான் பாரு, உலகத்திலேயே நம்பர் 1 வேற இருக்கான், இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவதற்கு பின்னால் 20 வருட ஓட்டம் இருக்கிறது, தூக்கம் இல்லாத ஓட்டம் இருக்கிறது, பொழுதுபோக்கு இல்லாத ஓட்டம் இருக்கிறது, அதற்கான பயிற்சி இருக்கிறது என்பதை தான் நம்ம பின்னாடி இருந்து பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயம், சாதனைகளுக்கு பின்னால் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் பயிற்சி செய்கிற ஒரு வீரர். இந்த ஜென் குரு அவர் வாழ் எடுத்தார்னா அவ்வளோ பேரையும் வீழ்த்திடுவார். அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவர். ஒரு புதுசாக ஒரு சீடன் அவருடைய வகுப்பில் சேர்றான். குருவே, நான் உலகத்திலே சிறந்த ஒரு வாழ் பயிற்சி வீரனாக ஆகணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாரை விடையும் தாண்டி நான் தான் நம்பர் 1 வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னார். உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் வந்துடலாம்ப்பா, ஒன்றும் கவலைப்படாத, 10 வருஷம் நீ பயிற்சி எடுத்துட்ட வந்துடலாம் அப்படின்னார். 10 வருஷமா? அதெல்லாம் நம்மளுக்கு தாங்காது. ஒன்று செய்கிறேன், நான் 2 மடங்கு மற்றவங்கள விட பயிற்சி செய்கிறேன், 2 மடங்கு நான் இதுக்காக டைம் ஒதுக்குறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன், 5 வருஷத்தில் எனக்கு சொல்லித்தர்றீங்களா அப்படின்னா. 2 மடங்கு நீ மற்றவங்களோட உழைப்பியா? ஆமாம். 2 மடங்கு மற்றவங்களோட பயிற்சி செய்வியா? ஆமாம். அப்படின்னாப்பா 20 வருஷம் ஆகும் அப்படின்னார். 20 வருஷம் ஆகுமா? சரி, நான் 4 மடங்கு உழைக்கிறேன், இங்கேயே கடனாக கிடக்கிறேன், சோறு தண்ணி இல்லாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அப்போனா எனக்கு 5 வருஷத்தில் சொல்லித் தருவீங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 4 மடங்கு நீ உழைச்சேன்னா 40 வருஷத்தில் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னார். அவன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் இவ்வளோ டெடிகேட் பண்ணாலும் இவ்வளவு தானா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எந்த ஒரு வித்தையும் எந்த ஒரு கலையும் ஆசுவாசமாக அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் கைவருமே தவிர, படபடப்போடும் பதட்டத்தோடும் வேகத்தோடும் அதை அணுகும்போது அது உன் கைகளை விட்டு விரைவில் வெளியேறி போய்விடும் என்று அவர் சொன்னார். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கும் ஹார்ட் ஒர்க்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க்கு ஈஸியாக தெரியும், ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பின்னால் பொறுமையான அமைதியான மனசு ஒருமுகப்பட்ட ஒரு பயிற்சி இருந்தால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நம்மளால் இயல்பாக செய்ய முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் சாதித்த சாதனை இருக்குல்ல, அதெல்லாம் பதட்டத்தில் செஞ்சதே கிடையாது. அவங்க ரொம்ப ஹாயாக ரொம்ப இயல்பாக இருப்பாங்கல்ல, அப்போ தான் நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்போ புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்காக நியூட்டன் போய் உட்காந்தார் ஆப்பிள் மரத்தடியில். நம்ம போய் அங்கே உட்காருவோம், ஆப்பிள் பழம் ஏதாவது உழும், அப்புறம் நம்ம புவியீர்ப்பு அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு அமைதியான மனநிலையோட ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தார். அப்போ ஆப்பிள் பழம் விழுந்தது. அப்போ யோசித்து பார்க்குறார், மேலேருந்து கீழே விழுதுன்னா அப்போ இந்த பூமிக்கு ஏதோ ஈர்ப்பு விசை இருக்கிறது. அப்போ ரொம்ப இயல்பாக நீங்கள் ரொம்ப கேஷுவலாக மன அமைதியோடு எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தான் உங்களுக்குள் சாதனை நிகழும் என்பதைத்தான் நம்ம விஞ்ஞானிகள் முதற்கொண்டு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்கிமிடிசன் ஒருத்தர், அவர் என்ன மெனக்கிட்டா கண்டுபிடிச்சார் மிதவை விதியை. அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தார் பாத்டப்ல. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இயல்பான சூழ்நிலையில் மிதவை விதி தோன்றுது, யுரேகான்னு எந்திரிச்சு ஓடி வந்தார். அப்படி தானே? அப்போ இயல்பான சூழலில் மனிதர்கள் இருக்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாமே ஓடி போய் உடனே, நம்ம பெற்றோர்களே அப்படி தானே இருக்கிறோம். 10 நாள் கராத்தே கிளாஸ்க்கு கூட்டு போயிட்டா ப்ரூஸ்லி ஆயிடுவாங்க அவங்க. 20 நாள் செஸ் வாங்கி கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க குகேஷ் ஆயிடுவாங்க. இது நாங்கள் அநியாயமாக இருக்குது. அப்போ ஒரு பயிற்சி வேண்டாமா? அதற்கான ஒரு நேரம், அதற்கான ஒரு காலம். சூரியன் எப்போ பிரகாசிக்கும்? காலையில் ஒரு 6 மணிக்கு வரும், ஒரு 4 மணி வரைக்கும் பிரகாசிக்கும். அதுக்கப்புறம் சூரியன் வருமா? இங்கே நிலா எப்போ பிரகாசிக்கும்? ஒரு பௌர்ணமி நேரத்தில் பிரகாசிக்கும். இதுவும் இல்லாத நேரத்தில் மின்மணி சில நேரம் பிரகாசிக்கும். அப்போ ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் காலம் இருக்கிறது இல்லையா? அதுக்கான நேரம் காலம் வரும்போது அது பிரகாசிக்கும் என்பதை பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களோட இருந்து அவன் ஜெயிச்சிட்டான், உங்களோட இருந்து இவ இதை செஞ்சுட்டா, நீ ஏன் செய்யலை?
பூக்கலாம் முடியாது. மல்லிகைப்பூ 10 நாளில் பூக்கும், ரோஜாப்பூ 20 நாளில் பூக்கும், தாமரைப்பூ 1 மாதத்தில் பூக்கும், குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளில் பூக்கும். ஆனால் அது இன்னும் மிக அழகான வாசத்தை தரும் என்றால் அதற்கான காலம் வரும்போது அது ஒளிரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அடுத்தவங்களோட ஒப்பிட்டு இந்த குழந்தைகளை ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடாது. விவேகானந்தர் அமெரிக்கா போயிருந்த போது ரொம்ப நாள் அங்கே இருந்தார். இவர் பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த ஓடுகிற நதியில் முட்டை ஓடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மிதந்து போக விட்டு இவங்க தூரத்துல இருந்து சுடுவாங்க. அப்படி ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குது. இவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தார். அப்படி நதியும் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேலே முட்டை ஓடும் மிதந்து போயிட்டே இருக்குது, அதை சரியாக குறி வச்சு சுடணும். இப்போ விவேகானந்தர் பார்த்தார், மற்றவங்களாம் சுட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் சுட்டு முடித்தார். உங்களுக்குலாம் ஆச்சரியம், சுவாமிஜி நீங்கள் இந்த முறைப்படி படிச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த துப்பாக்கியிலலாம் பயிற்சி இருக்கா? சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இன்றைக்கி தான்ப்பா இதை தொட்டே பார்க்குறேன் அப்படின்னார். இன்னைக்கு தான் தொட்டே பார்க்குறீங்களா? எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது? மனசு ஒருநிலைப்பட்டு இருக்கும்போது நம்முடைய கவனம் வெற்றியில் மட்டுமே இருக்கும், அது ஒருபோதும் தவறாது. இப்போ மனசு ஒருநிலைப்படாமல் நீங்கள் எவ்வளோ பயிற்சி கொடுத்தாலும் எவ்வளோ முயற்சி கொடுத்தாலும் வெற்றி என்கின்ற இலக்கை அடைய முடியாது. அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கணும், போட்டி இல்லாமல் வச்சுக்கணும். ஒரு தெளிவான இலக்கோடு வைத்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இதைத்தான் நம்ம ஒரு குடும்பமாக குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஒரு குடும்பங்கிற அமைப்பு எவ்வளோ அழகானதுங்க. ஒரு காலத்தில் அந்த அமைப்பு எவ்வளோ நல்லா இருந்தது. நான் சமீபத்தில் ஒரு நாள் முகவரின்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம தலை அஜித் சார் நடித்த படம். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது மாதிரி ஃபீல் குட் படம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நீங்கள் எல்லாமே நல்ல படம்லாம் பார்த்துருக்கீங்க என்ன சார்? அதான் பார்த்துருக்குறாங்க ஐயா. நல்ல படம், அது அழகான படம். அதில் ஒரு காட்சி, ரகுவரன்னா அஜித் சாருக்கு அண்ணனாக இருப்பார். அவர் மொட்டை மாடியில் எல்லோரும் உட்காந்துருக்கும், குடும்பமே உட்காந்துருக்கும். ரகுவரன் சாருடைய அப்பா, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. அஜித்தும் அங்கே தான் இருப்பார். அவர் தம்பி ரகுவரனுக்கு. ரகுவரன் சார் வேகமாக சந்தோஷமாக வருவார்ப்பா, ரொம்ப நாள் வராமல் இருந்து அந்த அரியர் பணம் வந்துருச்சுப்பா, நீ ரொம்ப நாள் கண்ணாடியை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல, இந்த பணத்தை வச்சு நீ கண்ணாடியை மாற்றிரு. அப்பா சொல்லுவாரே, நான் வீட்டில் தானடா இருக்கேன், கண்ணாடி எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், உன் ஷூ பாரு, இது வாங்கும் போது என்ன கலரில் இருந்தது, இப்போ என்ன கலரில் இருக்கு, நீ நல்ல ஷூ வாங்குடா, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவன் கம்பீரமாக போக வேண்டாமா, எப்பா அதெல்லாம் இருக்கட்டுப்பா, நீ கண்ணாடி மாற்றிக்கோ. உடனே மூத்த மக சொல்லுவா, இல்லை அம்மாவுக்கு நல்லி சில்க்ஸில் ஒரு பட்டு சேலை பார்த்தாங்க, அதை ஏக்கமாக பார்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க, ஒரு பட்டு சேலை கூட அவங்ககிட்ட இல்லை, நம்ம அது வாங்கி கொடுப்போம். உடனே அவங்க சொல்லுவாங்க, உனக்கு பர்த்டே வருது இல்லடி, உனக்கு சுடிதார் வாங்கி கொடுப்போம், பேசாமல் இரு. ஏங்க அந்த பணத்தை கொடுங்க, சுடிதார் வாங்கிடுவோம். ஸ்ரீதர் நீ ஒன்றும் சொல்லலை. உடனே ஸ்ரீதர் தான் நம்ம அஜித் சார். உடனே இல்லைண்ணா, எனக்கு ஒரு வாக்மேன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் மியூசிக் தானே பண்ணுறேன், அந்த மியூசிக்கை பிரித்து பார்த்து கேட்குறதுக்கு வாக்மேன் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் வாக்மேன் தான் ஃபேமஸ். இந்த தலைமுறைக்கு வாக்மேன்னா என்னன்னே தெரியாது, நடந்து போகிற மனுஷன் தான் வாக்மேன் போல அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு இந்த வாக்மேன் கிடச்சா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தெரியுமா? இந்த இளைஞர்கள் எல்லாம் வாக்மேன் மாட்டிக்கிட்டு நம்ம நடந்த காலங்கள் இன்றைக்கி அது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள், அந்த சந்தோஷமே. இந்த வாக்மேன் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. சரி, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, எல்லார் பேரையும் எழுதி போடுவோம், குலுக்கி எடுப்போம், யார் பேர் வருதோ அவங்களுக்குரியதை நம்ம பண்ணிடுவோன்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேனா எடுத்து அவங்கவுங்க பேரை எழுதுறாங்க. ஒருத்தங்க கருப்பு பேனால் எழுதுறாங்க, ஒருத்தங்க சிகப்பு பேனா, ஒருத்தங்க பச்சை பேனா, அப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு கலரில் எழுதி சுருட்டி போடுறாங்க. அங்கனுக்குள்ளே விளையாடுற குழந்தைய கூப்பிட்டு எடு அப்படின்னோடனே எடுக்குது. ஸ்ரீதர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்ரீதர் உடனே அஜித்துக்கு சந்தோஷம், ஆகா நான் நினச்சதான் கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. வானவில் வருது. வானவில்னு எல்லாரும் கொஞ்சம் தள்ளி அதை பார்க்க போகிறாங்க. இவர் அந்த எடுத்து கொடுத்து அந்த பேப்பரை பிரிக்கிறாரு. இது இவர் எழுதுனது கிடையாது. பின்னடா இது வேற ஏதாவது இருக்குன்ட்டு ஒவ்வொன்றையா எடுத்து பிரித்து பார்க்குறாரு. குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் ஸ்ரீதர் ஸ்ரீதர் என்று அஜித் பேரை எழுதி போட்டிருப்பாங்க. அப்படியே கண் கலங்கி அப்படியே அஜித் நிற்பார். ரகுவரன் வானவில்ல பார்க்கலையா அப்படிம்பார். நான் வானவில்லை இங்கேயே பார்த்துட்டேன்னா அப்படிம்பார். தாங்க குடும்பம். இன்னொருத்தருக்காக விட்டு கொடுப்பது, இன்னொருத்தருடைய ஆசைக்காக தன்னை தியாகம் செய்வது தான் குடும்ப அமைப்பாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு ஒருத்தருடைய சுயநலத்துக்காக எல்லாரையும் போட்டு சாத்துறது தான் இன்னைக்கு குடும்ப அமைப்பு என்று மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த அன்புகளை எல்லாம் நம்ம என்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது? இதெல்லாம் நிறைய புத்தகங்கள் மூலமாக, நல்ல கலையின் மூலமாகத்தான் குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது தான் உண்மையான உன்னதமான வாழ்க்கை. அதில் பிரச்சனையும் கிடையாது, அதில் என்ன ஒரு செல்ஃபிஷும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுக்கும். நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்தில் நல்ல புத்தகங்கள், சின்ன கதை கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். நீங்கள் கவனித்து பாருங்களேன், உயிரினங்கள்லேயே முயல்னு ஒன்று இருக்குல்ல, முயல்னு ஒரு உயிரினம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பயப்படும். ரொம்ப அச்சப்படுகிற ஒரு உயிரினம்னா முயல் தான். நீங்கள் நைட்டு கார் ஓட்டிட்டு கிராம சைடு போனீங்களா,
முயல் அந்த பக்கம் ஓடி வரும்ல, காருக்கு முன்னாடி நின்றும். அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து பயந்து போய் நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம அடிபட்டாலும் பரவாயில்லன்ட்டு அது பாட்டுக்கு நிற்கும், நம்ம விரட்டி விட்டா தான் போகும். அந்த அளவுக்கு முயல் எதற்கும் அச்சப்படுகிற, பயப்படுகிற ஒரு உயிரினம். ஒரு செடி கொடி அசைஞ்சாலே படக்குன்னு ஓடி போய் வலையில் ஒளிஞ்சுக்கும். ஒரு புலியுடைய உருமல் கேட்டாலே சில முயல் செத்து போயிடும், அப்படி பயப்படும் அந்த முயல். ஒரு குட்டி முயலுக்கு ரொம்ப வருத்தம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு பொறப்பா? ஒரு செடி அசைஞ்சா பயந்து போயிடுறோம், ஒரு புலி உருமுனா செத்து போயிடுறோம். இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏன் கடவுள் கொடுத்தான்? இப்படி பயந்து பயந்து வாழ்கிறத விட ஒரேடியாக செத்து போயிடலாம், அதாவது ஒரு வீரமாக இருக்கும் அப்படின்னு அது முடிவு பண்ணிக்கிச்சு. முடிவு பண்ணி நம்ம சூசைட் பண்ணிக்கிடுவோம், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வீரம் அதுதான், அதையாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த முயல் முடிவு பண்ணி என்னென்னமோ முயற்சி பண்ணும். அதெல்லாம் சாகவே முடியாது. கடைசியாக ஒரு முடிவு எடுக்கும். தூரத்தில் ஒரு குளம் இருக்குது, நம்ம பின்னாடி ஓடி போய் வேகமாக ஓடி வந்து நடு குளத்தில் குதிச்சிட்டோம்னா முங்கி செத்துருவோம், இப்படியாவது நம்ம வீரத்தை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோன்ட்டு ஒரு 10 அடி பின்னாடி ஓடி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து குதிக்க போகும் பாருங்க. அந்த சுற்றி அந்த குளத்தை சுற்றி 10-15 தவளை பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். இது ஓடி வந்த வேகத்தை பார்த்த உடனே எல்லா தவளையும் தண்ணிக்குள்ளேயும் நிலத்துலையும் சதறி ஓடும். இது படக்கு நின்றுட்டு பார்க்கணும், நம்மளையும் பார்த்து பயந்து ஓடுறதுக்கு 4-5 பேர் இருக்காங்க போல, இது தெரியாமல் நம்ம சாவ தெரிஞ்சோமே அப்படின்ட்டு இவங்களே உயிரோடு வாழும் போது நம்ம ஏன் வாழக்கூடாதுன்னு அது கம்பீரமாக போச்சான். இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப மனசோர்வும் மனசலிப்பும் வேதனையும் வரும்போது நமக்கு கீழே வாழுகிறவர்களை பார்க்க வேண்டும். இன்னும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கும் போது நமக்கு மேலே இருக்கிற மனிதர்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க கற்றுக் கொடுப்பது இன்னைக்கு நமக்கு பாட்டியோ ஒரு அம்மா அப்பாவோ பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு மனிதர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். இதையெல்லாம் ஒரு புத்தகம் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு நண்பனை போல கற்றுக் கொடுக்கிறது என்றால் இதை நம்ம கற்றுக்கிட்டு தானே ஆகும். புத்தகம் எவ்வளோ விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது பாருங்க. ஒரு வரி, சாதாரண ஒரு வரி நான் படித்தேன், இன்னைக்கு தான் படித்தேன், அது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சாய்ந்து கொள்ள தோள் கிடைக்காத போது நிமிர்ந்து விடுகிறது முதுகு. சாய்ந்து கொள்றதுக்கு தோல் கிடைக்கலன்னு என்ன ஆயிடுது? முதுகு நிமிர்ந்துருது. நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்களை நம்பிக்கிட்டே இருப்போம், அவங்கள சாஞ்சிக்கிட்டே இருப்போம், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். திடீர்னு விட்டுறாங்கன்னு வைங்க, அப்போ தான் நம்ம தைரியமாக தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ முடியும் என்கின்ற தைரியம் நமக்குள்ளே வருகிறது. இந்த ஒரு வரி படிக்கும்போது ஒரு தைரியம் வருதுல்ல, ஆமாம் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா, நீ கைவிட்டுட்டேன்னா நான் அப்படியே போயிடுவேனா, நான் தைரியமாக நடப்பேன் அப்படின்ற ஒரு மன உறுதி யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்தே தீருவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி தரும் என்றால் அதையே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த புத்தகத்தில் இவ்வளவு புதையல் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் அதை கவனித்து உள்வாங்கிக் கொள்ள பழக வேண்டும். இன்னும் ஒரு 2-3 விஷயம் நம்ம சொல்லுவோம். முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு பிடிக்கும்? முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கம் இல்லை. கவிஞர் முத்துலிங்கம் பாட்டு எழுதுறவர், எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுறவர். நான் சொல்கிறது முத்துலிங்கம். இன்றைக்கும் அவர் கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. முத்துலிங்கம் அப்படின்றவர் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள்லேயே ஒரு வித்தியாசமானவர், நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணம் இருக்குல்ல, அதில் கொக்குவில்னு ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அகதியாக வெளியில் போனவர். போய் அக்கௌண்டன்சி முடிச்சிருந்தவர் உலக வங்கியில் வேலை பார்த்தார். இந்த வாய்ப்பு எத்தனை தமிழர்களுக்கு கிடச்சிருக்குது? உலக வங்கியில் வேலை பார்த்தாரு. எல்லா கண்டங்கள்லேயும் அவர் பணிபுரிந்தார். ஐநா சபையில் உறுப்பினராக இருந்தார். இப்படி ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடச்சி அவர் ஒரு எழுத்தாளரும் இருந்தால் அவர் போன இடத்தையெல்லாம் பதிவு செஞ்சார்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வாய்ப்பு நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கு. இலங்கையில் பிறந்து ஐநா சபையில் உறுப்பினராக இருந்து உலக வங்கியில் பணியாற்றி எல்லா கண்டங்கள்லேயும் பயணம் செய்து வேலை பார்த்து இப்போ கனடாவில் வந்து செட்டில் ஆயிருக்கார். அப்போ எல்லா நாட்டினுடைய சூழல் தெரியும், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை புரியும், எல்லா ஏற்றத்தாழ்வும் தெரியும். அவருக்கு 85 வயசு, கிட்டத்தட்ட 16 வயசில் வெளியில் வந்தவர், உலகம் முழுக்க சுற்றி இப்போ கனடாவில் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் எழுதுகிற எவ்வளோ பெரிய வேல்யூ. நம்மளால் இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமா? ஆனால் ஒரு புத்தகத்தின் மூலமாக அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், உள்ளே வராதே அப்படின்னு ஒரு கட்டுரைக்கு பேரே நல்லா இருக்குல்ல. அவர் எழுதுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அவர் எழுதின புத்தகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகத்துக்கு பேர் ஒன்றுக்கும் உதவாதவன். இப்படி ஒரு புக் எழுதியிருக்கிறார், ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனால் அந்த புத்தகம் நம்ம வாழ்க்கை முழுக்க உதவும், அப்படி ஒரு புத்தகம். இவர் இந்த கட்டுரைக்கு பேர் உள்ளே வராதே. அவர் சின்ன வயசில் அவங்க ஊரில் கொக்குவில்னு அந்த கிராமத்தில் இலங்கையில் இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கிறார், ஒரு 6வது என்னமோ படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அவங்க ஊருக்கு நம்ம வாரியார் சுவாமி இருக்கிறார்ல,
கிருபானந்த வாரியார் ஐயா ஒரு 10 நாள் ராமாயண சொற்பொழிவு சொல்கிறதுக்காக போயிருக்கிறார். அங்கே உள்ள கோவிலில் ராமாயண சொற்பொழிவு பேசுறதுக்காக. ஒரு நாள் அவர் பேச்சை கேட்டிருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னா இவருடைய நண்பன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருக்கிறார். அவன் நண்பன் சொல்கிறான், நேற்று பேசினார்ல, அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்டா தங்கியிருக்கிறாரு அப்படின்னு. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு இவருக்கு, முத்துலிங்கத்துக்கு. நம்ம போய் அவரை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பகல் நேரத்தில் அவரை தேடி போகிறார். பார்த்தா வாசலில் ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் நின்றுட்டே, இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு விரட்டுறார். உடனே வாரியார் சாமியோட குரல் கேட்குது, என்னப்பா என்ன சத்தம் அப்படின்னு. இல்லை, ஒரு சின்ன பெடியன் தான், நான் துரத்தி விட்டேன் அப்படிங்கிறார். அவர் இலங்கைக்காரங்க அப்படி தானே பேசுவாங்க. ஒரு சின்ன பெடியன் வந்தான், நான் துரத்தி விட்டேனார். அப்போல்லாம் சின்னவர் பெரியவர்லாம் கிடையாதுப்பா, வர சொல்லு அந்த பையனை. உடனே போப்பா அப்படின்னு உள்ளே போகிறார். இந்த பையன் சின்ன பையன், என்ன தம்பி என்ன வேணும் அப்படின்றார். இல்லை, சும்மா அவங்கள பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னார். அப்படியா, படிக்கிறியா அப்படின்னா. படிக்கிறேன், நல்லா படிக்கணும். என்னுடைய பிரசங்கம்லாம் கேட்டிருக்கியா? நேற்று கூட கேட்டேன். இன்னைக்கு வா, இன்னைக்கும் கேட்க வரணும், சரியா? நான் உன்னை எதிர்பார்ப்பேன். சரி வாரேன் சாமி அப்படின்ட்டு ஓடிட்டார். அவருக்கு சந்தோஷம், ஒரு பெரிய சொற்பொழிவாளரே நம்மளை வர சொல்லிட்டாருன்ட்டு ரொம்ப பொறுப்பாக நல்ல டவுசர் சட்டையெல்லாம் போட்டுட்டு முன் வரிசையில் போய் உட்காந்துட்டார். ஏன்னா அவர் இன்வைட் பண்ணியிருக்காருல, வாரியாரே இன்வைட் பண்ணியிருக்காரு இவரை. போய் முன் வரிசையில் உட்காந்துட்டார். அன்னைக்கு கம்பராமாயணத்தில் என்ன காட்சி அப்படின்னா, ராமனும் குகனும் சந்திக்கிற ஒரு காட்சி. இதை வாரியார் சுவாமி எப்படி விவரிக்கிறார்னா, ராமன் ராஜகுமாரன், அரச குலத்தில் பிறந்தவன். குகன் ஒரு சாதாரண வேடுவன். சுக்ரீவன் ஒரு குரங்கு இனத்தில் பிறந்தவன். வீடனன் ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்தவன். ஆனால் இவங்க எல்லாருமே சகோதரர்கள். இவங்களுக்குள்ள எந்த வேறுபாடு கிடையாது. சின்னவர் பெரியவர் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. ராமனின் பார்வையில் இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான். இதுதான் மனித நேயம், இதுதான் சகோதரத்துவம் அப்படின்னு இருக்கிறார். இவருக்கு அப்படியே கேட்க கேட்க ஆச்சரியமா இருந்திருக்கு. இதை கேட்டதே இல்லை அவர். இவர் தனக்கே சொன்னதான் நினச்சிக்கிட்டாங்க. சின்னவர் பெரியவர் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கும் போது இவர் நினைக்கிறார், இப்போ வாரியார் சுவாமிக்கு நம்மளும் ஒரு சகோதரன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு போச்சு. தற்செயலாக இவர் ஒரு கட்டுரை படிக்கிறார். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நாளேடில் ஒரு கட்டுரை படிக்கிறார். அதை படித்த உடனே இவருக்கு இந்த ஞாபகம் வருது. என்ன கட்டுரை படிக்கிறார் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு கட்டுரை. சார்ல்ஸ் பிளம் அப்படின்னு ஒரு போர் விமானி, அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்ததுல, அப்போ அவர் ஒரு போர் விமானத்தை ஓட்டுன ஒரு பைலட். அவர் ரொம்ப திறமையானவர். அந்த போர் விமானத்தில் அவர் கலந்துட்டு அவங்க மேலெல்லாம் குண்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க இவரை சுட்டுறாங்க, இந்த விமானத்தை சுட்டுறாங்க. உடனே இவர் பேராசூட்டில் குதிச்சு வியட்நாம்லேயே குதிச்சிடுறாரு. அவரை தூக்கி ஒரு 4 வருஷம் அவங்க ஜெயிலில் வச்சு அப்புறம் இந்த அரசாங்கம் மீட்டு வெளியில் இவருக்கு நிறைய பேர் புகழ் விருது எல்லாம் கிடச்சிருக்கு. அவ்வளோ பிரபலமான ஒரு மனிதர். அவர் எழுதின கட்டுரை இவர் படிக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இவர் தான் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா சிறந்த போர் விமானி, எதிர் அணியில் மாட்டினா கூட தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக இருக்கிறார். உணவகத்தில் உட்காந்து ஒரு மனைவியோட சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. தூரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன், அவர் யாருன்னே தெரில, ரொம்ப சாதாரணமான ஒரு எளிய மனிதன். இவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி சார் நீங்கள் பிளம் தானே அப்படிங்கிறார். ஆமாம், நீங்கள் இந்த அமெரிக்க வியட்நாம் போரில் நீங்கள் தானே விமானம் ஓட்டினீங்க? ஆமாம்மா, நான் தான் விமானம் ஓட்டினேன். இந்த பைலட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ கூட விமானத்தில் போகும்போது பார்ப்பீங்க, அந்த உள்ள வேலையை பூரா மற்றவங்க செய்வாங்க. ஒரு விமானத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அந்த எரிபொருள் நிரப்புறதுலேருந்து, இந்த பேராசூட் எடுத்து வைக்கிறதுலேருந்து, அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, அது நல்லா ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுலேருந்து ஒரு 10-20 பேராவது அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் கடைசி அந்த பைலட் எப்படி வருவார், கையில் ஒரு ஸ்டார்பக்ஸில் ஒரு சாக்லேட் காஃபியை வச்சுக்கிட்டு ஜல்லுன்னு ஏறி உட்காந்துருவார். இதுதான் அவருடைய வேலை. அந்த கால சூழ்நிலையை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க உள்ளே போனோடனே அந்த ரூமுக்கு வெளியில் அந்த கதவுல என்ன எழுதியிருப்பாங்க, உள்ளே வராதேன்னு எழுதியிருப்பாங்க. அதர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அவங்க கதவுல உள்ளே வராதே அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அப்போ ஆனால் அந்த பைலட்டுக்கு அவங்க பார்க்குற வேலைகளை பற்றியெல்லாம் தெரியாது. அவருக்கு ஓட்ட தெரியும், அவ்வளோதான். இந்த எளிய மனிதர் கேட்குறாரு, நீங்கள் தானே அந்த வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டீங்க, அந்த சிறைச்சாலையிலலாம் இருந்து அப்புறம் அரசாங்கம்லாம் உங்களை மீட்டுட்டு வந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்னை அவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் யார்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், சார் நான் தான் சார் அன்னைக்கு உங்களை பேராசூட்டை மடித்து வச்சேன் உங்கள் சீட்டு கீழே. அவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே அவர் அதிர்ந்து போய் அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டாராம். ஏன்னா அந்த பேராசூட் மட்டும் அவர் கரெக்டாக எடுத்து வைக்கலைன்னா இவர் அப்படியே மேலேருந்து விழுந்து செத்து போயிருப்பார். ஆனால் அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக, யாருக்கும் அந்த வேலையை செய்கிறோம், இதை எடுப்பாங்களே, பெரும்பாலும் பேராசூட்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, போனால் திரும்பி பத்திரமா வரப்போகிறாங்க, எந்த ஆபத்தும் வராதுன்னு நினச்சிட்டு இவர் கோணமானலாம் வச்சுருந்தாருன்னு வைங்க, என்ன ஆகும்?
ஆனால் அவர் வேலையை அவர் ஒழுங்காக யார் வந்து உட்காருவாங்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த சின்ன வேலையை செய்ததால் தான் இன்னைக்கு பேரும் புகழோடும் நாம் உயிரோடு நிற்கிறோம் என்பதை நினச்ச உடனே அவர் ரெடி அதிர்ச்சி ஆயிட்டாராம். இதை அவர் எழுதிட்டு சொன்னார், எனக்கு வாரியார் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது, இந்த உலகத்தில் சிறியவர் பெரியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. நீங்கள் உயர்ந்தவராக இருந்தால் கூட ஒரு எளிய மனிதருடைய ஒரு சேவை உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம கண்ணுக்கே தெரியாது அவங்க அந்த சேவையை நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சேவையை அவங்க நமக்கு செய்யலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம வாழ்க்கை பாதையில் இப்படி எத்தனை மனிதர்களை கடந்து வர்றோம். பஸ்ஸில் ஏறி வர்றோம், ட்ரெயினில் ஏறி வர்றோம், ஃப்ளைட்டில் வர்றோம். யாரால் நம்ம பத்திரமா வந்து இறங்குறோம்? அந்த ஓட்டுநர். எனக்காவது அந்த ஓட்டுநர் பக்கத்தில் போய், சார் உங்கள் பேர் என்ன சார், நல்லா இருக்கிறீங்களா சார், ஒரு வாழ்க வளமுடன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோமா? ஆனால் அந்த பயணத்தை அவர் தான் நம்மளை பத்திரமா கொண்டு போய் இறக்குறார். வீட்டுக்கு டெய்லி தண்ணி கொண்டு வருவதற்குன்னு ஒருத்தர் வருவார், வீட்டுக்கு டெய்லி ஒருத்தர் பேப்பர் கொண்டு வருவார், டெய்லி நம்ம தெருவை குப்பை அள்ளுற ஒரு அம்மா அள்ளிட்டு போவாங்க. அவங்க பேர் யாருக்காவது தெரியுமா? இவங்க எல்லாருமே பெயரற்ற மனிதர்கள். ஆனால் நாம் பெயரும் புகழுமாக வாழ்வதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. அதனால் வாழ்க்கையில் பெருசு சிறுசு, நீ அது நான் இது அப்படின்ற எந்த ஏற்றத்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடையாது. ஒரு பழங்குடி மக்கள், ஆப்பிரிக்க மக்கள் வாழுகிற ஒரு கிராமத்துக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு பயணி போயிருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளர். அவங்க வாழ்கிற வாழ்க்கையை ஒரு கட்டுரையாக எழுதுறதுக்காக அவர் போயிருக்கிறார். அந்த எழுத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 குழந்தைங்க பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, தலையெல்லாம் பங்கரையாக இருக்குது, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்துலேருந்து ஒரு பழம் விழுது, அந்த பழத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அப்படின்னு. அந்த ஒரு பழத்தை 15 குழந்தைங்க அடித்து பிரித்து சாப்பிட்றாங்க. நம்ம பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் வாங்க அப்படி வரிசையாக நில்லுங்க அப்படின்னு 20 பேரை வரிசையை நிற்க வச்சுட்டு அவங்க காரில் இருந்து ஆப்பிள், சாக்லேட்டு, பொம்மைகள், நிறைய சாப்பிட்ற பொருள், பீஸா, அந்த மாதிரி பர்கர்லாம் எடுத்து தூரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே வச்சிடுறாங்க. வச்சுட்டு 1 2 3 நான் சொல்வேன், யார் ஆளாக போய் அந்த கூடையை தொடுறீங்களோ அவங்க அவ்வளோத்தையும் வச்சுக்கலாம். இந்த பிள்ளைங்க கண்கள் விரிய கேட்குறாங்க, அவ்வளோத்தையும் வச்சுக்கலாமா? அவ்வளோத்தையும் வச்சுக்கலாம். 1 2 3 சொல்வேன், செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி ஃபஸ்ட் ஆளாக போய் அதை யார் தொடுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு 1 2 3 தான் சொன்னாங்க பாருங்கள். 15 பிள்ளைகளும் கையை கோர்த்துக்கிட்டு ஒன்று போல் ஓடி போய் ஒன்று போல் அந்த குடையை தொட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து பிரித்து சாப்பிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு காட்சி அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா போட்டி என்றால் ஒருவர் வெற்றி பெறுவார், மற்றவங்களாம் தோற்கடிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு போட்டியில் எல்லாரும் ஒற்றுமையாக போய் எல்லாரும் ஜெயித்து எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவது என்பதை அவங்க இங்கிலாந்தில் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் நாகரிகமே இல்லாத படிக்காத மக்கள் வாழுகிற ஒரு ஆப்பிரிக்காவின் பழங்குடியின மக்கள் இவ்வளவு பெரிய நாகரிகமானவர்களாக அன்பானவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார். உண்மையிலேயே நாகரிகம்ங்கிறது என்னது? உண்மையிலேயே படிப்புங்கிறது என்னது? சக மனிதனை காயப்படுத்தாமல் பக்கத்தில் அரவணைத்துக் கொள்வதுதான் உண்மையான நாகரிகம், உண்மையான கல்வி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் படித்த படிப்பு, நாம் இருக்கிற பதவியை வைத்து இன்னொருவனை காயப்படுத்துவதோ சிறுமைப்படுத்துவதோ உண்மையான கல்வியாக, உண்மையான அறிவாக என்னைக்கும் இருக்க முடியாது. எல்லாரையும் அன்பாக அரவணைத்துக் கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கையின் நெறிமுறையாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நாமுத்துலிங்கத்துடைய புத்தகத்தை படிக்க படிக்க உங்களுக்கு உண்மையிலேயே 1000 வாசல் தரும். இது எல்லாமே நம்ம கேள்விப்படாத விஷயங்கள். அவர் அவங்க அம்மாவை பற்றி ஒன்று சொல்வார். நான் சில மேடைகளில் கூட சொல்லியிருக்கேன். அம்மா அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்ததே சொல்வார். அவங்க கொக்குவில் அந்த கிராமத்தில் இருக்கும்போது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும், சின்ன கிணறு, ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். இவங்களுக்கு துரதிர்ஷ்டம் என்னென்னா 2 வீட்டுக்கு இடையில ஒரு கிணறு இருக்கும். அப்போ இவங்களுக்கு பாதி கிணறு சொந்தம், அந்த வீட்டுக்காரங்களுக்கு பாதி கிணறு சொந்தம். இது இவங்க அம்மாவுக்கு வேதனையாகவே இருந்திருக்கு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதை புழங்கும் போது அந்த ஆண்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க வேண்டியிருக்குது. அவங்க புழங்காத நேரத்தில் தான் இவங்க பாத்திரம் விளக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. இவங்க அப்பா கிட்ட எதையுமே அது வரைக்கும் கேட்காத அம்மா, நம்மளுக்குன்னு ஒரு கிணறு வெட்டணுங்க, இந்த பக்கம் நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு கிணறு இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்து பயந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்மகிட்ட என்ன காசாக இருக்குது, எப்படினாலும் நீ பாதி கிணத்துக்கு சொந்தக்காரி, பாதி கிணறு உனக்கு தானே சொந்தம், கிணறே இல்லைன்னா நீ கேட்கலாம், உனக்கு பாதி கிணறு இருக்குது, பேசாம இரு அப்படின்ட்டே போயிடுறாரு. இது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இவர் பள்ளிக்கூடம் விட்டு வர்றாரு. எதுக்க ஒரு 4-5 கொத்தனார் சித்தால்லாம் வர்றாங்க. இவங்க அம்மா வாசலுக்கு ஓடி வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு அந்த கொத்தனார் சித்தாள்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் அந்த தெருவில் ஒரு கிணறு வெட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. கிணறா வெட்டிட்டு வந்தீங்க? ஆமாம். ஒரு கிணறு வெட்ட எவ்வளவு ஆகும் அந்த காலத்தில்? அந்த அம்மா கேட்குறாங்க. ஒரு கிணறு வெட்ட 4000 ரூபாய் ஆகும் அப்படின்ட்டு போயிட்டாங்க.
4000 ரூபாங்கிறது அன்றைக்கி ரொம்ப பெரிய தொகை. இவங்க அம்மா 4000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடுது. காலம் அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. இவங்களுக்குன்னு ஒரு தனி கிணறு கிடைக்கல. திடீர்னு அவங்க அம்மா உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாகி இறந்து போயிடுறாங்க. இப்போ அக்காவும் தம்பியும் அவங்க அம்மா இறந்து எல்லாம் முடிஞ்ச உடனே அம்மாவுக்குன்னு அந்த வீட்டு சுவத்தோட ஒரு அலமாரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து வீட்டு சுவத்துலேயே அலமாரி இருக்கும். அந்த சாவியை அம்மா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்னமோ கோகினூர் வைரத்தை வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, அந்த ஜாதக புஸ்தகம் பழைய வளையல் தான் கிடக்கும். இந்த அம்மாவும் யாருக்குமே கொடுக்காம அந்த சாவியை வச்சுருந்தாங்களா. இப்போ தான் அம்மா இல்லையே, அந்த சாவியை எடுத்து அக்காவும் தம்பியுமா அதை திறக்கிறாங்க. திறந்து நிறைய பொருட்கள் கிடக்கு. ஒரு டப்பா ஒழிச்சு வச்சுருக்குறாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா. இது வேகமாக எடுத்து திறந்து கொட்டுறாங்க. காலனா 50 காசு, ஓரணா 2 யாருக்கும் தெரியாமல், அப்பாவுக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்குறாங்க, சேர்த்து வச்சுருக்குறாங்க. எதுக்கு சேர்த்து வச்சுருக்குறாங்க? கிணறு வெட்டுறதுக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்சுருக்குறாங்க. இதை எண்ணி பார்க்குறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து எண்ணிக்கிறாங்க. 2000 ரூபாய் இருக்குது. இப்போ ஆமுத்துலிங்கம் எழுதுறாரு, என் அம்மா வாழும்போதும் பாதிக்கிணத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தால், இறந்த போதும் பாதிக்கிணத்துக்கு காசு சேர்த்திருந்தாள். என்னங்க வாழ்க்கை! ஒரு தாய் அவளுடைய ஒரு சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு வாழ்க்கை சூழல் தான் இந்த பூமியில் அன்னைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கும். எல்லா அம்மாவும் தான் பிள்ளையை அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஏன் கனவு வாங்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த கனவு நிறைவேறவில்லை. தனக்கு நிறைவேறாத ஒரு கனவை தன் மகன் மூலமாக, தன் மகள் மூலமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் ஆசைப்படுகிறாள், ஒரு தந்தை ஆசைப்படுகிறார். ஒரு அப்பா வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது இந்த பசங்க பின்னாடியே ஓடுவாங்க தெரியுமா? குட்டி பசங்க. ஏன்? அப்பா பைக்கில் உட்காந்து ஊரை சுற்றலாம், அப்பா சைக்கிளில் உட்காந்து ஒரு ரவுண்டு போகலாம். அந்த குழந்தை என்ன ஆசைப்படும் தெரியுமா? எங்கள் அப்பா பார்க்குற எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படும். ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு திருவிழாவை பார்க்கும்போது, ஒரு கோயிலில் சாமியை பார்க்கும்போது அப்பா என்ன பண்ணுவார்? அதே குழந்தையை தூக்கி தோளில் உட்கார வச்சுக்குவார். ஏன்? நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று ஒரு அப்பா நினைப்பார். இது இந்த வாழ்க்கையின் இன்னொருத்தரை வாழ வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறது என்கின்ற ஒரு உறவின் ஆழம். இதை குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புரிகிற மொழியில் நம்மால் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் புத்தகத்தால் மட்டும்தான் இதை கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு புத்தகம் 1000 வாசல்களை திறந்து வைக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சாவியை கொண்டு கதவு பூட்டப்படுகிறதோ அந்த சாவியை கொண்டு தான் கதவை திறக்க முடியும். நீங்க பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை அணுகுவதன் மூலமாகத்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அதனால் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சாவியை கொண்டு கதவு பூட்டப்படுகிறதோ அந்த சாவியை கொண்டு தான் கதவை திறக்க முடியும். இந்த புத்தகம் என்கின்ற ஒரு சாவி உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கிற 1000 வாசல்களையும் திறக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு ரஷ்ய எழுத்தாளர். நம்ம எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்னா இவர் தான். ஆண்டன் செக்காவ்னு இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய கதையில் இந்த சூழலுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்தேன். பந்தயம் அப்படின்னு ஒரு கதை. ஆண்டன் செக்காவ் எழுதுனா, ரஷ்ய எழுத்தாளர், அந்த காலத்தில் எழுதுனா ஒரு கதை. பந்தயம்னா என்ன? பெட் கட்டுறது. இப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையோட பெட் கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பந்தயம் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். பணத்துக்காக ஓடி உடல் நலத்தை பந்தயம் வைக்கிறோம். குடும்பத்துக்காக ஓடி தன்னுடைய சொந்த நிம்மதியை பந்தயம் வைக்கிறோம். அன்னைக்கு மகாபாரதத்தில் தர்மர் என்ன பண்ணார்? தம்பிகளையும் மனைவியுமே பந்தயத்தில் வச்சார். இப்படி நம்ம எல்லாருமே எதையாவது ஒன்று பந்தயமாக வச்சு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ இவர் எழுதின இந்த பந்தயம் அப்படிங்கிற ஒரு கதை இப்படி தொடங்குது. இது 1800களில் நடக்கிற ஒரு கதையாக அவர் எழுதுகிறார். 1800களில் வருஷம் பார்த்திங்கன்னா 1885 இந்த கதை நடக்கிற நேரம். இதை அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நவம்பர் மாதம், நவம்பர் 14ஆம் தேதி ஒரு நள்ளிரவு நேரம், ஒரு விடிகிற நேரம், ஒரு 2 மணி 2:30 மணி. பயங்கர பனிக்காற்று. நவம்பர் டிசம்பர்லாம் அங்கே நம்ம வாழவே முடியாது, அப்படி பனி அடிக்கும் காற்றோடு சேர்ந்து. ஒரு வங்கி அதிபர், அவருக்கு ஒரு 60-65 வயசுகளில் இருக்கிறார். அந்த வங்கி அதிபர் தூக்கமே வராமல் இப்படி நடந்துகிட்டே இருக்கிறார். அவர் மனசு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி பார்க்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே நவம்பர் 14ஆம் தேதி அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். ஒரு பெரிய பணக்காரர், சொந்தமாக ஒரு பேங்கே நடத்துகிறாருன்னா எவ்வளோ காசு இருக்கும்? நிறைய பங்கு சந்தையில் காசு போடுவார், குதிரையில் போடுவார், சீட்டு விளையாட்டில் போட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே நாள் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரங்க, அறிவாளிக, படித்தவங்க, வக்கீல்கள், இப்படி நிறைய ஒரு பெரிய கும்பலே அந்த விருந்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த பேசுவாங்கள்ல, டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, இது சரி அது சரின்னு ஒன்றொன்னா பேசிகிட்டே வரும்போது இந்த தண்டனைகள் பற்றி ஒரு பேச்சு வருது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் பார்த்தா யாராவது தப்பு செஞ்சால் மரண தண்டனை விதிக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. மரண தண்டனை விதிக்கிறது வந்து அரசாங்கத்துக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒருத்தன் வாழணுமா வேண்டானுமாங்கிறத கடவுள் தானே முடிவு பண்ணணும். இவங்க எப்படி மரண தண்டனை கொடுக்கலாம்? இது ரொம்ப தப்புன்னு ஒரு கோஷ்டி சொல்கிறாங்க. இப்போ இந்த வங்கி அதிபர் டக்குன்னு எந்திரிச்சு சொல்கிறாரு, ஏன்னா இவர்கிட்ட காசு இருக்குது, இவர் தான் அந்த விருந்தையே நடத்திட்டு இருக்கிறார் 15 வருஷம் முன்னாடி. அப்போ அவர் ஒரு இளமை வேகத்தில் இருப்பார்ல, ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளே இருப்பார். படக்குன்னு எந்திரிச்சு சொல்கிறாருங்க, பாருங்கள், ஆயுள் தண்டனையா மரண தண்டனையான்னு கேட்டால் நான் சொல்வேன் மரண தண்டனை தான் பெஸ்ட்டு. ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக சாகணுமா இல்லை ஒரேடியாக சாகணுமானா ஒரேடியாக சாகிறது தானே பெஸ்ட்டு. அதனால் ஆயுள் தண்டனை பக்கம்லாம் நான் கிடையாது, மரண தண்டனை தான். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிட்டா மரண தண்டனை கொடுத்துறது தான் நல்லதும்பார். மாற்றி மாற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, அதுக்கு அப்போல்லாம் சாகக்கூடாதுங்க, ஆயுள் தண்டனை பரவாயில்ல அப்படின்னு பேசுவாங்க. ஒரு யங் லாயர், ஒரு இளம் வழக்கறிஞர் 25 வயசு, அவன் அங்கே வந்து உட்காந்துருப்பான், நல்ல புத்திசாலி. அவன் மட்டும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். உடனே இவர் கேட்பார், தம்பி நீங்கள் சொல்கிறது உங்கள் கருத்தை. உடனே அவன் சொல்லுவான், 2 தண்டனை மேலே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன் மரண தண்டனையை விட ஆயுள் தண்டனை பரவாயில்ல, மரண தண்டனை தப்பு, ஆயுள் தண்டனை தான் கரெக்டு அப்படிமா. எது ஏன் அப்படி சொல்கிற? ஏங்க, ஒருத்தன் படக்குன்னு செத்து போகிறத விட எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் வாழ்கிறான் அப்படிங்கிறது பரவாயில்ல, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் சரி, அதனால் ஆயுள் தண்டனை தான் பெஸ்ட்டு. அப்படிலாம் கிடையாது தம்பி, உனக்கு விவரம் தெரில, மரண தண்டனை தான் பெஸ்ட்டு. 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்துது. இவர் விட மாட்டேங்கிறார், அவர் விட மாட்டேங்கிறார், 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வங்கி அதிபருக்கு பயங்கரமாக கோவம் வந்து இப்படி மேஜையில் தட்டி, இப்போ நான் சொல்கிறேன்டா, 2 மில்லியன் ரூபிள் நான் உனக்கு தர்றேன், 5 வருஷம் நீ ஜெயிலில் இருப்பியா? உன் சொந்த பந்தத்தை யாரையும் பார்க்காம 5 வருஷம் நீ ஜெயிலில் இருப்பியா? அவன் படக்குன்னு இருந்துச்சான். 2 மில்லியன் ரூபிள் நீங்கள் கொடுப்பேன், நீங்கள் சத்தியம் பண்ணி எழுதி கொடுங்க, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் நான் தனிமை சிறையில் இருக்கேன் அப்படின்றான். உடனே எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க, இன்னும் முட்டாள்தனமாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, ஒப்பந்தம் எழுதுறாங்க, இவன் 15 வருஷம் நான் தனிமை சிறையில் இருக்கிறேன், அப்படி நீ இருந்தேன்னா உனக்கு 2 மில்லியன் ரூபிள் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி உடனே எழுதி கையெழுத்து போட்டு எல்லாரும் ஒப்புதல் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சின்னு, நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி விபரீதம் ஆயிடுச்சுன்னு. இப்போயும் அவர் அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ ரொம்ப ஈகோவில் பேசுகிற, நீ இப்போ கூட விலகன்னா விலகிக்கோ, ஏன்னா 3-4 வருஷம் கழித்து உனக்கு தான் லாஸு. ஏன் 3-4 வருஷம் கழிச்சின்னு சொல்கிறேன்னா, நீ வீம்புக்கு இருக்கலாம், 3 வருஷத்துக்கு மேலே நீ தாங்க மாட்டேன், உனக்கு 3 வருஷம் வாழ்க்கையும் போச்சு, பணமும் கிடைக்காது, எதுக்கு இப்போ வேணால் கூட விலகிக்கோ. நான் சொன்னதான் 15 வருஷம் நான் தனிமை சிறையில் இருக்கிறேன் அப்படின்றான். இப்போ அவர் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு வீடை ரெடி பண்ணிடுறாங்க. இவனை உள்ளே போக சொல்லி அதை நல்லா பூட்டி சீல் வச்சு சைடில் ஒரு சின்ன ஜன்னல் மட்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, இவன் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யார் குரலையும் இவன் கேட்கக்கூடாது, இவன் யாருக்கிட்டையும் கடிதம் எழுதி கொடுக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல. ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவன் ஒரு சீட்டு எழுதி தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்கலாம். எனக்கு இந்த சாப்பாடு வேணும், மது வேணுன்னா வாங்கி குடிச்சிக்கலாம், புகைப்பிடிக்கணும்னா படிச்சுக்கலாம், புத்தகம் படிக்கணும்னா படிச்சுக்கலாம், மியூசிக் ஏதாவது கருவிகள் வேணும்னா தருவாங்க. இதுக்கு வந்து அவனுக்கு அனுமதி எழுதி சீட்டை நீ வெளியில் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிடுவோம், ஓகே அப்படின்னு டீல் அக்செப்ட். இப்போ இந்த பையனை உள்ளே தள்ளிட்டாங்க. 1870 நவம்பர் 14 உள்ளே தள்ளியாச்சு. அவன் உள்ளே இருக்கிறான். ஒரு வருஷம், முதல் வருஷம் அவன் பியானோ வாங்கி வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன நேரமும் பியானோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் புத்தகங்கள் கேட்டு எழுதுகிறான், லவ் ஸ்டோரி, இந்த த்ரில்லராக இருக்கிறது, சாகச கதைகள், இதையெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறான். அப்புறம் பார்த்தா பியானோ சுத்தமாக நின்றுது, சவுண்டே வரல. அப்புறம் மது வாங்கி கொஞ்ச நாள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் மதுவை நிப்பாட்டிடுறான், பேப்பரில் எழுதி கொடுக்குறான், கூட யாருமே இருந்து சாப்பிடாட்டி இந்த மதுவுக்கு என்ன மரியாதை, அதுவும் இல்லாமல் இந்த மது சாப்பிட இன்னும் நினைவுகள் அதிகமாகுது, அது என்னை ரொம்ப கொல்லுது அப்படின்னு எழுதி கொடுக்குறான். அப்புறம் புகைப்பிடிக்கிறான் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அதையும் நிப்பாட்டிடுறான், அதுக்கு ரீசன் எழுதி அனுப்புகிறான். இது இந்த ரூம்குள்ளேயே சுற்றி என்னை நோயாளி ஆக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் புகைப்பிடிக்கிறது எனக்கு வேண்டாம், அதை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு திரும்ப புத்தகங்களாக கேட்குறான். முதல்ல 5 வருஷம் பார்த்திங்கன்னா அவன் வந்து மொழி சார்ந்த புத்தகங்களாக படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்த, தத்துவம் சார்ந்த, வரலாறு சார்ந்த புத்தகம்லாம் படிக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு ஒரு லெட்ரு அவருக்கு அனுப்புகிறான். வங்கி அதிபர் அவர்களே, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க, இந்த கடிதத்தை நான் 6 மொழியில் எழுதியிருக்கேன், இந்த 5 வருஷத்தில் 6 மொழி நான் கற்றுருக்கேன், இந்த 6 மொழியில் நான் எழுதியிருக்கிறேன், இந்த மொழி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை கொடுங்க, நான் எழுதுனதில் தப்பே இல்லை பிழையே இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா உங்கள் தோட்டத்தில் துப்பாக்கி வச்சு ஒரு வேட்டு சத்தம் கொடுங்க,
நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன், உருப்படியாக ஒரு 6 மொழி கற்றுக்கிட்டேன்னு, எனக்காக அதை செய்யுங்கன்னு. அவர் அதே மாதிரி 6 மொழிக்காரங்கள்ட்டையும் கொடுக்குறான். ரொம்ப கரெக்டாக எழுதியிருக்கான்ப்பா, அழகாக எழுதியிருக்கிறான், இவனுக்கு இந்த மொழி கைவர பெற்று விட்டது. உடனே இவருக்கே சந்தோஷம், பரவாயில்ல உருப்படியாக ஒரு வேலையை உள்ள இருந்து செய்கிறேன். 2 வெடிக்கிறான். உடனே இவனுக்கு சந்தோஷம், அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் எந்த புக்கும் படிக்காமல் கம்முன்னு இருக்கிறான். திடீர்னு அழுகுறலாக கேட்குது, அவன் அழுகுற சத்தமாக கேட்குது. அப்புறம் பார்த்தா ஒரு 5 வருஷம் கண்ட மணிக்கு 600 புக்கு படிக்கிறான். இந்த புக்கு அந்த புக்கு அந்த புக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் புக்கெல்லாம் படிக்கிறான். அறிவியல் புக்கு, வேதியியல் எல்லாமே படிக்கிறான். அதை சில பேர் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு கடலில் படகுல போய்கிட்டு இருந்தவன் படகு நொறுங்கி கடலில் விழுந்தா இந்த கட்டைன்னு எதையாவது பிடிச்சி தப்பிக்க நினைப்பான்ல, அது மாதிரி இந்த புஸ்தகம்னு அதை பிடிச்சி அவன் தவிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் காலம் ஓட நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. இப்போ 14வது வருஷத்துக்குள்ளே அவன் நிறைய தத்துவங்களாக படிக்கிறான். மதம் சார்ந்த மதம் சார்ந்த உலகியல் சார்ந்த எல்லாமே படித்து கடைசி ஒரு வருஷம் அமைதியாக இருக்குது. அவன் இருக்கிற இடமே அமைதியாக இருக்குது. இப்போ 15வது வருஷம் முடிய போகுது. 1885வது வருஷம் நவம்பர் 14ஆம் தேதி நைட்டு 12:30 இவர் இதையெல்லாம் யோசிக்கிறார். இந்த 15 வருஷமும் நடந்தது, இவனும் இருந்துட்டானே இத்தனை வருஷம் அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 15 வருஷத்தில் அவர் பெரிய பணக்காரராக இருந்தார்ல, நிறைய பந்தயத்துலேயும் நிறைய சீட்டாட்டத்துலேயும் சம்மந்தம் இல்லாததுலேயும் போட்டு அவர் பணம்லாம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இவன் வெளியில் வந்தோம்னா 2 மில்லியன் ரூபாய் கொடுக்கணும். இவர்கிட்ட இல்லை. இப்போ விடிஞ்சா கொடுக்கணும். மத்தியானம் நான் மறுநாள் இப்போ நைட்டு 12:30 மறுநாள் 12 மணிக்கு அவன் வெளியில் வந்துட்டோம்னா 2 மில்லியன் ரூபாய் கொடுக்கணும். இவருக்கு என்ன செய்யனே தெரியல. இப்போ இவனுக்கு நான் எப்படியாவது உடனே வாங்கி நான் கொடுத்தா, இப்போ அவனுக்கு 40 வயசு தான். 25 வயசில் உள்ளே போனால் 15 வருஷம் ஆச்சு, 40 வயசு தான். இவன் நல்ல ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பங்களா வீடை கட்டுவான். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் போட்டு நடத்துவான். நம்மளையே நக்கலாக பேசுவான். இதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. இவ்வளோ பணத்தை கொடுத்தோம்னா நம்ம இன்னும் திவாலாகி பிச்சைக்காரனாக போயிடுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாமல் இவனை கொன்னுட்டா, நடுராத்திரி யாருக்கும் தெரியாது, இவனை கொன்னுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சதில்ல, அவனை யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறார். கடைசி ஒரு முடிவு எடுத்துட்டார். பீரோவை திறக்கிறாரு, உள்ளே இருந்த துப்பாக்கி எடுக்கிறாரு. ரொம்ப நாளாக எடுக்கப்படாத அந்த ரூம் சாவியும் எடுக்கிறார். 15 வருஷமாக பூட்டியிருந்த அந்த சாவியும் எடுக்கிறார். இப்போ விடிய காலம் 3 மணி, குளிர் காற்று பனியாக அடிக்குது. இந்த தோட்டத்துக்குள்ளே வர்றாரு. தோட்டக்காரனை கூப்பிட்றாரு, தோட்டக்காரன் பேரை சொல்லி. அவன் உள்ளே நல்லா தூங்குறான். அதிகாலம் 3 மணிக்கு அவன் எப்படி எந்திப்பான்? இவருக்கு ஒரு சந்தோஷம், இவ்வளோ கத்தி அவன் எந்திக்கலை, ஒருவேளை நம்ம அவனை கொன்னுட்டா கூட இவன் மேலே பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஆள் தனியாக இருக்கிறான்ல, அந்த இளைஞன் இருக்கிற அறைக்கு போகிறார். போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டரை வச்சு ஆன் பண்ணி பார்க்குறாரு. அவன் ஒரு மேஜையில் ஏதோ பேப்பர் பக்கத்தில் இருக்குது, அப்படியே கையை வச்சு இப்படி படுத்துருக்குறான். அந்த உருவம் லைட்டாக தான் தெரியுது. சரி அப்படின்னு இங்கேருந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அவனுக்கு கேட்கல. சரி, நல்ல தூக்கத்தில் இருக்கிறான், தூக்கத்தில் இவனுக்கு சோழியை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து அந்த சீலை உடச்சி கதவை திறக்கிறாரு. கரன்னு சத்தம் கேட்குது. 15 வருஷம் ஆனால் கதவு எப்படி கேட்கும்? கரன்னு சத்தம் கேட்குது. அதை திறக்க உடனே அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அவன் ஓடி வருவான்னு எதிர்பார்க்குறாரு. இத்தனை வருஷம் பூட்டி இருந்த கதவுல ஓடி வந்து அதுக்குள்ளே ஏன் திறந்தனும் 7-8 மணி நேரம் இருக்கல, ஏன் திறந்தன்னு சண்டைக்கு வருவான்னு எதிர்பார்க்குறாரு. அப்படியே அசையாமையே அதில் படுத்துருக்குறான். ஒரு மெதுவாக பக்கத்தில் போய் பார்க்குறாரு. 40 வயசு பையன் மாதிரியே இல்லை, 60 வயசு ஆள் மாதிரி அப்படியே முடியெல்லாம் நரைச்சி பெரிய தாடி வச்சு உடம்பெல்லாம் சுருங்கி அப்படியே எலும்பும் தோலுமா அவன் அப்படியே படுத்துருக்குறான். உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு. மூச்செல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. சரி ரைட்டு, இவனெல்லாம் இனிமேல் துப்பாக்கி வச்சு சாகிற அளவுக்குலாம் அவன் நிலைமை இல்லை. மெதுவாக அவனை தூக்கி பெட்டில் போட்டு தலையனை வச்சு அமுக்கினாலே செத்துருவான். நாளைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கதவை திறப்போம், அவன் எப்பயோ செத்துட்டான் போலன்னு நம்ம தப்பிச்சிடலாம், பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவனை தூக்க போகிறாரு. அவன் ஒரு பேப்பரை அவனுக்குள்ளே எழுதி வச்சிருக்கிறான். அதை பார்த்த உடனே வங்கி முதலாளி அவர்களுக்குன்னு தான் எழுதியிருக்கிறான். நமக்கு தான் லெட்டர் எழுதியிருக்கிறான் அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. அழகான கையெழுத்தில் எழுதியிருக்கிறான். இன்னும் எடுத்து வாசித்து பார்க்குறாரு. அவன் எழுதியிருக்கிறான், வங்கி முதலாளி அவர்களே, நான் இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை எழுதுனதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. 15 வருஷம் நான் அந்த தனிமை சிறையில் இருந்துட்டேன். நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், இவன் வாழ்க்கையை வெறுத்திருப்பான், இவன் நொந்து போயிருப்பான், இந்த $2 மில்லியன் ஏங்கிக்கிட்டு இருப்பான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒவ்வொரு புத்தகமாக படிக்க நான் இந்த தனிமை சிறையில் வாழவில்லை. அந்த புத்தகம் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தது. நான் சூரிய உதயத்தில் கடற்கரையில் நின்று வானத்தை பார்த்தேன். தேவதைகளெல்லாம் நான் தொட்டு பேசினேன். என்னை நிறைய பெண்கள் காதலித்தார்கள். நிறைய வரலாறுல போர்க்களத்தில் நின்னேன். நானும் ஒரு போர் வீரனாக சண்டை போட்டேன். வானத்தில் நான் பறந்தேன்.
உணவுகளை எல்லாம் நான் சாப்பிட்டேன். இது எல்லாமே எனக்கு இந்த புத்தகம் தான் தந்தது. இப்போ ஏன் இந்த கடிதம் எழுதியிருக்கிறேன் தெரியுமா? கரெக்டாக என்னுடைய பந்தயம் மத்தியானம் 12 மணிக்கு முடியும். 5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கதவை உடைச்சிட்டு நான் வெளியில் போயிடுவேன். நீங்கள் 2 மில்லியன் பணம் எனக்கு தர தேவையில்லை, அந்த பணம் எனக்கு வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த பந்தயமே உங்களுடைய பணத்திமிரையும் என்னுடைய பண ஆசையாலும் உருவானது. உங்களுக்கு பணத்திமிர் இன்னும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எதன் மீதும் ஆசை இல்லை. ஏன்னா இந்த பந்தயம், இந்த வாழ்க்கை, இந்த பொருள், இந்த பணம், இது எதுக்குமே அர்த்தம் இல்லை என்பதை நான் இந்த புத்தகங்கள் வாயிலாக 15 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கான வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த புத்தகம் தந்திருக்கிறது. நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போயிடுவேன், இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கான். அழகான கையெழுத்தில் ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, அழகாக எழுதியிருக்கான். இவருக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. இவர் அவனை கொல்லலாம் அப்படின்னு நினச்சி வர்றார். அவன் எனக்கு உன் பணமே வேணாம், போடா, எதுவுமே வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறான். அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு ஒரு அறைக்கு வந்துடுறார். பழையபடி அந்த கதவை பூட்டிட்டு அறையில் உட்காந்து திரும்ப திரும்ப இந்த கடிதத்தை படிக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் அப்போ என்ன தான் இருக்குது? 2 மில்லியன் ரூபிலுக்காக 15 வருஷம் தனிமை சிறையில் இருந்தவன் இத்தனை வருஷம் படித்த புத்தகங்களை வைத்து கொண்டு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லுகிறானே, அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு அவருக்கு தூக்கமே இல்லை. காலையில் 7 மணிக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி தோட்டக்காரர் ஓடி வர்றார். ஐயா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா 2 மில்லியன் வாங்கியிருப்பான், கதவை உடைச்சி என்கிட்ட போயிட்டாங்க, அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனுக்கு பணமே வேண்டான்னு போயிட்டான். சரி போ அப்படின்னு சொல்லிடுறார். அவன் போனதுக்கு அப்புறம்தான் $2 மில்லியன் நமக்கு தப்பிச்சதே என்கின்ற ஆசுவாசம் இல்லாமல் எதையோ வாழ்க்கையில் பெரிய தொகையை, வாழ்க்கையை இழந்த மாதிரியான ஒரு சோகத்தில் அந்த பணக்காரர் உட்கார்ந்திருந்தார். அவன் வாழ்க்கையில் பணமே தேவையில்லாத அளவுக்கு ஒரு பெரும் பொருளை பெற்று கொண்டவன் போல அவன் சென்று விட்டான் அப்படின்னு அந்த கதை முடியும். இவர்கிட்ட பணம் மிஞ்சியது, பணத்தை தாண்டிய ஏதோ ஒன்று அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடித்தளமாக அவன் 15 ஆண்டுகள் படித்த புத்தகங்கள் காரணமாக இருந்தது என்று ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறான். இந்த வாழ்க்கையில் இது இருந்தால் வாழ முடியும், இது இருந்தால் ஜெயிக்க முடியும், இது இருந்தால் இவங்க கிட்ட நம்மளை நிரூபிக்க முடியும், எதையோ நம்ம பந்தயமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு இருக்கிறோம். எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நம்மளை யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம், யாருக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சே காட்டியாகணுங்கிற தேவையும் இல்லை. நாம் நம்ம மனசுக்கு நிம்மதியாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்பதை நாம் கற்றுக்கொள்வதை விட நமக்கு முன்னால் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் கற்றுத்தருகிறது. தயவு செஞ்சு இப்போ எந்திரிச்சு போகிற நீங்கள் நல்ல புத்தகங்களாக ஒரு 4-5 புத்தகம் வாங்கி கொண்டு போய் உங்களுக்கு அடுத்த தலைமுறையை உட்கார வைத்து மொபைல் பார்க்கும்போது மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லுங்கள், குறிக்க சொல்லுங்கள், அதில் இருப்பதை ஒரு நோட் புக்கில் எழுத சொல்லுங்கள். 1 வருஷத்துக்குள்ளே அவங்க கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் இந்த உலகத்தை விட, நீங்கள் கனவு கண்டதை விட மிக பெரியவையாக இருக்கும். ஒரு புத்தகம் அவர்கள் வாழ்க்கையில் 1000 வாசல்களை திறந்து வைக்கும் என்று சொல்லி இவ்வளவு பெரிய விஷயங்களை இவ்வளவு அழகா யதார்த்தமா இயல்பா உட்கார்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரமும் வெளிச்சமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கூடவே இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த கொடிசியா புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.